உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனையல்லால் நும்மிச்சை சொல்லினும் தோள் குலைக்கப்படும் அன்னை மீர் மன்னப்படும் மறைவானனை வந்துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்தலும் தொழுதாடுமே. ஸ்ரீபூமி நீலா சமேத பரவாசுதேவ பரபிரம்மணே நமः. ஸ்ரீமதே ருக்மிணீ சத்யபாமா செங்கமல நாயிகா சமேத ஸ்ரீ வித்யாராஜகோபால பரபிரம்மணே நமः. ஸ்ரீவாசரங்க பரகால முனித்ரயாப்த லக்ஷ்மாத்ம ரக்ஷண யதித்வயுகாகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூதமனர்கசீலம் கோபாலதேசிக முனிம் குருமாஸ்ரயாமः. ஸ்ரீமதே கோபாலதேசிக மகாதேசிகாய நமः. பிரம்மாண்ட புராணத்தினாலேயும் மகாபாரதத்தினாலேயும் புகழப்பட்டதாய் எம்பெருமான் கண்ணன் கோபிலர் மற்றும் குரோப் பிரளயர்னு சொல்லக்கூடிய 2 மகர்ஷிகளுக்கும் கிருஷ்ணாவதார லீலைகளை எல்லாம் காட்டி கொடுத்ததால் தட்சிண துவாரகை என்று போற்றப்படுவதாய், மூலவரான பரவாசுதேவன் சேவை சாதிக்கிறபடியினாலே வாசுதேவபுரி என்று கொண்டாடப்படுவதாய், உற்சவரான ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் சேவை சாதிக்கிறபடியினாலே ராஜமன்னார்குடி என்றும் மன்னார்குடி என்றும் கொண்டாடப்படுவதான சம்பகாரண்ய கஷேத்திரத்திலே மன்னார்குடி ராஜகோபாலன் எம்பெருமானுக்கு பெரிய திருநாள் என்று சொல்லக்கூடியதான பங்குனி பிரம்மோற்சவம் 18 நாள்கள் வாகன உற்சவம் அதி விமர்சையாக நடந்துட்டு வருது. இந்த கஷேத்திரத்தை பற்றி மகாபாரதம் சொல்லுகிற போது தத் ரோஷ்ய ரஜனீம் ஏகாம் கோசஹஸ்ர பலம் பவேத் என்று இந்த மன்னார்குடி திவஸ் கஷேத்திரத்திலே ஒரு ராத்திரி தங்கினாலும் 1000 பசுக்களை தானம் பண்ணின பலன் ஏற்படும் என்கிறபடியாக மகாபாரதத்திலே புலஸ்தியர் பீஷ்மருக்கு அருளி செய்கிறார். அப்படி ஒரு விசேஷமான சகஸ்ர கோதான பலனை தரக்கூடியதான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு நிறைய சரித்திரம் உண்டு. முதல் யுகமான கிருத்தயுகத்திலே பிரம்மா மன்னார்குடிக்கு வந்து ஸ்ரீ வாசுதேவ துவாதசாட்சரி மந்திரம்னு சொல்லக்கூடிய மகாமந்திரத்தை இதனாலே தபஸ் பண்ணி பிரம்மாவுக்கு எம்பெருமான் பிரத்யட்சமாகி பிரம்மாவினுடைய அகங்காரத்தை நீக்கி பிரம்மாவுக்கு அனுகிரகித்தான். அப்போது பிரம்மாவாலே விஸ்வகர்மாவை கொண்டு ஸ்வயம்புவ விமானத்தை ஏற்படுத்தி எம்பெருமானுக்கு ஆலயம் எல்லாம் கட்டி வைக்கப்பட்டது. அப்படி விமானத்தோடு கூட எம்பெருமானுக்கு திருக்கோயிலை நிர்மாணம் பண்ணின பிரம்மா பல காலம் மன்னார்குடியிலே தங்கியிருந்து எம்பெருமானை தன் திருக்கையாலே ஆராதித்துக் கொண்டு வந்தான். அதே பிரம்மாவாலே பங்குனி மாசத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு திருத்தேராகி தீர்த்தவாரி மகோத்சவம் கண்டருளும்படியாக விசேஷமான பிரம்மோற்சவமும் ஏற்பாடு பண்ணி வைக்கப்பட்டது. அன்னைக்கு பிரம்மா ஆரம்பித்து ஏற்படுத்தி வைத்ததான பிரம்மோற்சவம் பல யுகங்கள் கடந்தும் இன்றும் ஆச்சரியமாக தொடர்ந்து வருகிறது. ஆம், இன்றைய தினம் பங்குனி ரோஹிணி. எம்பெருமான் மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு திருத்தேர் உற்சவமும் தீர்த்தவாரியும் நடக்கக்கூடிய உத்தமமான நன்னாள். ஸ்ரீ வைஷ்ணவர்களான நமக்கெல்லாம் பண்டிகைகளை விடவும் சிரேஷ்டமான மகோத்சவம்னு சொல்லும்படியான நாள். இப்பவும் எம்பெருமான் உபயநாச்சிமார்களான ருக்மிணி சத்யபாமாவோட திருத்தேரில் எழுந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடியதான தருணம். அங்கு போய் சேவிக்க முடியலன்னாலும் எம்பெருமானை இங்கிருந்து நினைத்துக் கொள்வோமாக. இதே மன்னார்குடி ராஜகோபாலனுடைய திருத்தேரும் தீர்த்தவாரியும் நடந்தருளின உற்சவம் சுமார் 105 வருஷங்களுக்கு முன்பு, அதாவது 1921வது வருஷம் ரௌத்ரி நாம சம்பத்சரம் பங்குனி மாசம் ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு மன்னார்குடி ராஜகோபாலனுடைய திருத்தேர் உற்சவத்தின் போது இந்த லோகத்தை உஜ்ஜீவிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான தெய்வ குழந்தை பிறந்தது. நாமெல்லாம் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக மன்னார்குடியிலே வந்து தோன்றி சேவை சாதிக்கிற ராஜகோபாலனைப் போல நம்மை உய்விப்பதற்காக பின்னாளில் பெரிய யதீஸ்வரரா சந்நியாசியா உலகம் போற்றும் உத்தம ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்த பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகனுடைய திரு அவதார சுதினம் இன்னைக்கு. எம்பெருமானுடைய திருத்தேர் உற்சவத்தன்னைக்கு பிறந்ததுனாலே எம்பெருமானுடைய திருநாமமே இந்த குழந்தைக்கு சாற்றப்பட்டது. சுவாமிக்கு ராஜகோபாலன் அப்படின்றது பூர்வாசிரம திருநாமம். பொதுவா எம்பெருமானுடைய திருத்தேர் உற்சவத்தை பற்றி பிரமாணம் சொல்லுகிற போது ரதார்த்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜன்மன வித்யதே அப்படின்னு சொல்றது.
இந்த பிரமாணம் என்ன சொல்றதுன்னா தேர்ல பெருமாளை சேவிக்கிறவாளுக்கு மோட்சம் அப்படின்னு சொல்றது. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, பொதுவா தேர்ல பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெருமாள் சரியா சேவையாக மாட்டார் தேர்ல. சாமானியாலா இருக்கிறவா தேர் மேல ஏறி பெருமாளை சேவிப்பா, அவளுக்கு பெருமாள் நன்னா சேவையாவார். ஸ்ரீ வைஷ்ணவா சரணாகத்தா நாம் எல்லாம் தேர் ஏற வழக்கம் இல்லை. பெருமாளுடைய திருத்தேர் கருடனுடைய அம்சமானபடியினாலே அந்த திருத்தேரை கால் வைத்து மிதித்து ஏறக்கூடாது, கைங்கரியபரா அவ ஏறலாம் அப்படின்னு சாஸ்திர வரம்பு இருக்கிறபடினால நாம ஏறி சேவிக்கிறது இல்லை, கீழே இருந்து சேவிக்கிறோம். அப்படி திருத்தேர்ல எம்பெருமான கீழே இருந்து சேவிக்கிற போது மேலே வாழை மரம், தோரணம், கைங்கரியபரா இதையெல்லாம் தாண்டி எம்பெருமான் பூரணமா சேவை சாதிப்பதுன்றது ஒரு பெரிய சிரமசாத்தியமான காரியம் அது. ஆனால் மன்னார்குடி எம்பெருமானை திருத்தேரிலே ரொம்ப சுலபமா சேவிச்சுடலாம். ஏன்னா எந்த விதமான ஒரு மறைவும் தடுப்பும் இல்லாமல் ரொம்ப சுலபமா பெருமாளை சேவிக்க முடியும். மேலே ஏறி சேவிக்கிறவாளுக்கு என்ன மாதிரியான ஒரு சேவை கிடைக்கிறதோ அதே சேவை கொஞ்சம் தூரத்துல இருந்து கீழே இருந்து சேவிக்கிற நமக்கும் பிராப்தமாகும். பெருமாள் ராஜகோபாலன் என்ன, உபயநாச்சிமார்களான ருக்மிணி சத்யபாமாவ் என்ன, இவாள்லாம் கொஞ்சமும் மறையாமல் பூர்த்தியாக சேவை சாதிக்க கூடியதான ஒரு அனுபவம் ராஜகோபாலனுடைய திருத்தேரிலே நமக்கு கிடைக்கும். பொதுவா பெருமாளை தேர்ல சேவிச்சா மோட்சம்னு சொல்றோமே, அதே சமயத்துல பெருமாளை தேர்ல சரியா கீழே இருந்து சேவிக்க முடியலையே அப்படின்னா அந்த குறை தீர ராஜகோபாலனை தேர்ல நன்னா கீழே இருந்தே சேவிக்கலாம். அப்படி தேர்ல சேவித்தால் மோட்சம் தருகிற ராஜகோபாலனை போல அவனுடைய திருத்தேர் உற்சவத்தன்னைக்கு அவதாரம் பண்ணின இந்த ஸ்ரீமதாண்டவனை வாழ்நாளில் ஒரு முறை ஒருத்தர் சேவித்திருந்தாலும் கூட அவர்களுக்கு நல்ல புத்திமதிகளை அறிவுரைகளை எல்லாம் சொல்லி திருத்தி பணிகொண்டு அவ சரணாகதி பண்ணி மோட்சம் அடைகிற வரைக்கும் அவர்களுக்கு மகா உபகாரம் பண்ணினவர் இந்த ஸ்ரீமதாண்டவன். தேர்ல ராஜகோபாலனை சேவித்தாலும் மோட்சம், இந்த ராஜகோபாலன் சொல்லக்கூடிய ஆச்சாரியனை ஆசிரியத்திருந்தாலும் மோட்சம். மன்னார்குடியிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடியது பரவாக்கோட்டை அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்தில் வாதூல கோத்திரத்தில் கந்தாடை வம்சத்தில் பரவாக்கோட்டை ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பரமைகாந்தி பிராமணோத்தமர் எழுந்தருளி இருந்தார். அந்த சுவாமி ஸ்ரீமத் பெரியாண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன், ஸ்ரீமத் வேலியநல்லூர் ஆண்டவன் ஸ்ரீ நாராயண மகாதேசிகன் சொல்லக்கூடிய 2 ஆச்சாரியர்களுடைய திருவடி சம்பந்தமும் பெற்ற மகாத்மா. அவருடைய திருக்குமாரர் பரவாக்கோட்டை ஸ்ரீ வெங்கடாச்சாரியர்னு சொல்லக்கூடிய சுவாமி ரொம்ப வசந்த ஆச்சாரத்தோடு கூட அனுஷ்டானங்களை எல்லாம் தவறாமல் பண்ணி கொண்டு வந்த சுவாமி. அதோடு கூட பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனிடத்திலே காலக்ஷேபம் பண்ணின வித்வானும் கூட அந்த சுவாமி. அவருடைய தமையனார் ஸ்ரீ பவுண்டரீகபுரம் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனுக்கு ரொம்ப காலம் பிக்ஷ சாதிச்சுண்டு வந்த அளவுக்கு உத்தமமான ஆச்சாரசீலர். அப்பேற்பட்ட உத்தமமான வம்சத்திலே பரவாக்கோட்டை ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரிய சுவாமியினுடைய பௌத்திரராகவும் பரவாக்கோட்டை ஸ்ரீ வெங்கடாச்சாரிய சுவாமியினுடைய திருக்குமாரராகவும் அவதரித்த நம் சுவாமிக்கு மன்னார்குடி எம்பெருமானுடைய திருத்தேர் மற்றும் தீர்த்தவாரி மகோத்சவமான பங்குனி ரோஹிணி அன்னைக்கு அவதாரம் பண்ணபடியினாலே மன்னார்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய அக்ரஹாரத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் மன்னார்குடி ராஜகோபாலனிடத்திலே தீராத காதல் கொண்டவர்களானபடியினாலே அதோடு கூட நம்முடைய சுவாமியினுடைய பிதாமகருடைய திருநாமமும் ராஜகோபாலன் என்று அமைந்து விட்டபடியினாலே இந்த 3 காரணங்களை கொண்டு நம் சுவாமிக்கு ராஜகோபாலன் என்று திருநாமம் சாற்றப்பட்டது. குழந்தைக்கு ராஜகோபாலன் பேரு. குழந்தை ராஜகோபாலனுக்கு 2 வயசு இருக்கிறச்ச குழந்தையினுடைய திருத்தாயார் பரம்பதி சுட்டா. 2 வயசுல தாயாரை இழந்து வாடி நின்னது குழந்தை. திருத்தகப்பனாரே தாயார் ஸ்தானத்திலிருந்து குழந்தைய நன்னா போஷிச்சு வளர்த்துண்டு வந்தார். பிராமணம் அஷ்டவர்ஷம் உபநயித்த அப்படின்னு சொல்கிற வேத வாக்கியத்திற்கேற்ப கர்ப்பாஷ்டமத்திலே குழந்தைக்கு உபநயனமாகி காயத்ரி மந்திரோபதேசம் பண்ணப்பட்டது. என்னைக்கு உபநயனமாச்சோ அன்னையிலிருந்து தவறாமல் ஒரு வேளை தவறாமல் உடாத சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்களை ஜபங்களை எல்லாம் தவறாமல் பண்ணி கொண்டு வந்தது குழந்தை. இப்படி அனுஷ்டானம் மட்டுமல்லாமல் நல்ல பண்பும் ஒழுக்கமும் ஆச்சாரமும் ஞானமும் பணிவும் கல்வி கற்கக்கூடிய ஆர்வமும் கற்ற கல்வியை மறக்காமல் வைத்திருந்து பிறருக்கு போதிக்கும் சாமர்த்தியமும் உடையவராக நம்முடைய சுவாமி ராஜகோபாலாச்சாரியர் வளர்ந்து கொண்டு வந்தார். 2 வயசுல தாயாரை இழந்துட்டபடினாலே உபநயனமான அடுத்த வருஷத்துல இருந்தே உபநயனமான நாள் முதலே மாத்ரு சார்த்தம் பண்ணி கொண்டு வந்தார். பால்யம் முதல் வசந்த ஆச்சாரம்.
அப்பழுக்கில்லாத தூய ஆச்சாரம். சமயத்துக்கு ஏத்த மாதிரி ஆச்சாரத்தை சுருக்கி கொள்ளக்கூடிய தன்மை எல்லாம் கிடையாது. எப்போதும் முக்கிய ஆச்சாரம்னு சொல்லக்கூடிய தீர்க்கமான ஆச்சாரம் தான். பூரணமாக நித்திய அனுஷ்டானங்களையும் விசேஷ காலங்களிலே பண்ணக்கூடிய நைமித்திக அனுஷ்டானங்களையும் திரிகால சந்தியாவந்தனம் என்ன, உதய உபஸ்தானம் என்ன, இது எல்லாத்தையும் தவறாமல் பண்ணிக்கொண்டு பல ஆவர்த்திகள் உபதேசமான மந்திரங்களை ஜபமெல்லாம் கூட பண்ணிக்கொண்டு பராண்ண நியமத்தோட கூட வாழ்ந்து வந்தார். பிற ரகங்களில் சாப்பிடுவதில்லை. தன் நகத்திலே எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணப்பட்ட பிரசாதத்தையே ஸ்வீகரிப்பது, அல்லது தானே ஸ்வயம்பாக்கியா தன் நாத்து மனுஷா பண்ணி சாப்பிடுறது, மத்தவா தொட்டு சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லக்கூடிய உத்தமமான நியமம் நிறைந்த வாழ்க்கை. இப்ப ஏற்பட்ட சுவாமிக்கு ஸ்ரீமத் ஆண்டவன் பௌண்டரீகபுரம் சுவாமி ஸ்ரீனிவாச மகாதேசிகனிடத்துல சமாசிரயணமாச்சு. சுவாமி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொண்டு பரம ஸ்ரீ வைஷ்ணவராக நித்தியம் ரகசியத்திரய மந்திரங்களை எல்லாம் ஜபித்துக் கொண்டு திருவாராதனங்களை எல்லாம் பண்ணிட்டு வந்தார். அந்த பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனிடத்திலேயே சுவாமிக்கு பரசமர்ப்பணம்னு சொல்லக்கூடிய சரணாகத்தியும் ஆச்சு. நம் ராஜகோபாலாச்சாரிய சுவாமியை ரட்சிக்கக்கூடியதான பரத்தை எம்பெருமான் பௌண்டரீகபுரம் ஆண்டவன் மூலமாக தான் ஏற்றுக்கொண்டான். சுவாமி உபநயனமான உடனே ஒரு 3 வருஷ காலம் பெருக வாழ்ந்தான் கிருஷ்ணமாச்சாரியர்னு சொல்லக்கூடிய ஒரு மகாகவி வித்வானும் கூட அந்த சுவாமியினிடத்திலே காவிய நாடகாதி சாஸ்திரங்களை எல்லாம் வாசித்துக் கொண்டு வந்தார். அதன் பிறகு 1 வருஷம் திருக்கடிகைன்னு சொல்லக்கூடியதான சோழசிம்மபுரம் திவதேசத்திலே இருந்த சம்ஸ்கிருத கல்லூரியிலே வாசித்தார். அதன் பிறகு திருப்பதியிலே வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய இடத்துல அன்னைக்கு ஓரியன்டல் இன்ஸ்டிடியூட்னு சொன்னதான அந்த இடத்துல ஒரு 6 வருஷ காலம் சுவாமி சிரோமணியா வாசிச்சுட்டு வந்தார். அப்போ திருப்பதியிலே ஸ்ரீமத் அகோபில மடத்திலே தங்கி கொண்டு தலிகை பண்ணி சாட்டுண்டு வாசிச்சுண்டு வந்த காலம். அப்போ நம் சுவாமியோடு கூட மகாவித்வான் புரிசை கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி, மகாவித்வான் வில்லிவலம் நாராயணாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய வில்லிவலம் பெரிய சுவாமி, வில்லிவலம் அழகசிங்கருடைய பூர்வாசிரம திருத்தமையனார், மகாவித்வான் மேல்பாக்கம் நரசிம்மாச்சாரிய சுவாமி, மகாவித்வான் மருதூர் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி முதலான பண்டித பரமேகாந்திகளோடெல்லாம் கூட சுவாமிக்கு நெருங்கிய சமாகமம் ஏற்பட்டு எப்போதும் பண்டிதாலும் பரமேகாந்திகளும் பாகவதாலுமான ஸ்ரீ வைஷ்ணவர்களோடையே சுவாமி வளர்ந்து வந்தார், வாழ்ந்து கொண்டு வந்தார். அப்போ இந்த சுவாமியினுடைய இளையவர்களா வாசிச்சுருந்தவா, ஜூனியர்ஸா வாசிச்சுருந்தவாள்ல பிரசித்தமானவர் உலகம் போற்றும் உத்தம ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ உவே திருமலை சதுர்வேத சதக்கிரதோ நாவல்பாக்கம் ஷடகோப ராமானுஜ தாத்தாச்சாரிய சுவாமி, ஸ்ரீ உவே என்எஸ்ஆர் சுவாமி, மகா ஞான நிதியாய் ஆத்ம குணங்களுக்கெல்லாம் உறைவிடமாய் பல கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்து பல விருதங்களை பெற்று பலருக்கு சமாசயன பரநியாச காலக்ஷேபங்களை சாதித்து இன்னொரு ராமானுஜரோ இன்னொரு தேசிகனோ என்று கொண்டாடும்படியாக எழுந்தருளியிருந்த உத்தமோத்தமமான ஆச்சாரியர் ஸ்ரீ உவே என்எஸ்ஆர் சுவாமி. அந்த சுவாமி நம்முடைய பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பூர்வாசிரமத்திலே அவருக்கு ஜூனியரா வாசிச்சுருந்தார். அப்போது ஏற்பட்ட அனுபவங்களை ஸ்ரீ உவே என்எஸ்ஆர் சுவாமி அடிக்கடிக்கு ஞாபகமா சொல்லி ஆகும். என்ன சாதிப்பார்னா, இந்த சுவாமி பூர்வாசிரமத்துல பிரம்மச்சாரியா இருக்கிறச்சேயே திருப்பதி சம்ஸ்கிருத பாடசாலையில வியாக்கரண சிரோமணி வாசிச்சுட்டு வந்தார். அப்போ அடியேன் சுவாமியை விடவும் சின்னவன். அதே பாடசாலையில அடியேன் சுவாமியை விட சிறிய வகுப்பு வாசிச்சுட்டு வந்தேன், ஜூனியரா இருந்தேன். அப்போ அடியனோட 2 பேரும் சேர்ந்து இந்த சுவாமி சன்னதியில லகு சித்தாந்த கௌமுதின்னு சொல்லக்கூடியதான புஸ்தகத்தை சிந்தனை பண்ணுவோம். சிந்தனை பண்றதுன்னா என்னன்னா ரிவிஷன் பண்றதுன்னு அர்த்தம். வகுப்பு நடக்கிறச்ச வாத்தியார் சுவாமி ஒரு கிரந்தத்தை பாடம் சொல்றார். அதை 2வது முறை கேட்டா நன்னா இருக்கும்னு சொல்றோமோ இல்லையோ. இப்ப உபன்யாசம் எல்லாம் கேட்டா கூட நன்னா இருக்கு மனசுல பதியணும்னா 2-3 முறை ரெக்கார்டிங் கேட்டேன்னு சொல்றோமே. அந்த மாதிரி பகல் வேலையில ஆச்சாரியன் சாதிக்கக்கூடிய காலக்ஷேபமோ அல்லது பகல் வேலையிலே வாத்தியார் சுவாமி சொல்லி வைக்கக்கூடிய பாடமோ திரும்பவும் சாயங்கால காலத்துல யாரான விஷயம் தெரிஞ்சவா சொன்னாலானா வாசிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும், மனசுல நன்னா பதியும். அந்த காலத்துல குருகுல வாசம் பண்ணின்றதவா பாடசாலையில வாசிச்சவாள்லாம் என்ன பண்ணுவா நம்மளவான்னா, கார்த்தால வாத்தியார் சுவாமியோ ஆச்சாரியனோ சாதிக்கிற பாடங்களை சாயங்காலம் சீனியர்ஸ் ஜூனியர்ஸுக்கு சொல்லி வைப்பா. அப்படி சொல்றச்ச சொல்றவாளுடைய ஞானமும் அபிவிருத்தி ஆகும், கத்துக்கிறவாளுக்கும் சுலபமா மனசுல பதிய வச்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். அந்த மாதிரி சிவ்வே என்எஸ்ஆர் சுவாமி முதலான மகான்கள்லாம் பரவாக்கோட்டை ராஜகோபாலாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய இந்த மகானிடத்துல லகு சித்தாந்த கௌமுதி புஸ்தகத்தை சிந்தனை பண்ணிட்டு வந்தா.
அப்போ நன்னா ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த சுவாமியினுடைய அத்தியாபன வைகரி, பாடம் சொல்லி வைக்கக்கூடிய விலட்சணமான விதத்தை அடியேன் நன்கு அனுபவித்தேன். ஸ்டூடெண்டா வாசின்னு இருக்கிற தசையிலேயே ஆச்சாரியரை போலே பாடம் சொல்லக்கூடிய நிபுணத்துவம் சுவாமியினிடத்துல உண்டுன்னு என்ன சார் சுவாமி சாட்சாகும். அதோடு கூட சில பாடங்கள்ல சிலருக்கு எந்த சந்தேகம் எழுந்தாலும் இந்த சுவாமியினிடத்துல கேட்டு தெளிவு பெறுவா. அந்த அளவுக்கு விசதமான ஞானம் சுவாமிக்கு அப்போவே இருந்ததுன்னு சுவாமி சாதிப்பார். அந்த காலத்து பரவாக்கோட்டை சுவாமி பிரம்மச்சாரியா இருக்கிறச்சேயே ரொம்ப ஆச்சாரத்தோடு கூட எப்போதும் வீண் பேச்சு எல்லாம் பேசாமல் வம்புக்கெல்லாம் போகாமல் சதா பகவன் நாமாக்களையே சொல்லிக்கொண்டு பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரங்களையும் பாசுரங்களையும் உச்சரித்துக் கொண்டு சதா பகவானையே தியானித்துக் கொண்டு ஒரு க்ஷணம் கூட காலத்தை வீணாக கழிக்காமல் எழுந்தருளியிருந்தவர் அப்படின்னு என்ன சார் சுவாமி சாட்சாகும். இந்த சுவாமி பாடசாலையில வாசிச்சுட்டு இருக்கிற காலத்துல விராம காலங்கள்ல, அதாவது லீவு காலங்கள்ல அப்பப்போ ஊருக்கு வந்து போவாலோ இல்லையோ, அந்த மாதிரி பரவாக்கோட்டைக்கு வர சமயத்திலேயோ அல்லது பாடசாலை முடிச்சுட்டோ மொத்தமா ஆத்துக்கு வந்ததுக்கு பிறகும் சரி, திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் திவதேசத்திலே பிரசித்த பண்டித பரமேகாந்தியாக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ உவே தில்லையம்பூர் வெங்கடாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய தில்லையம்பூர் சுவாமி, அந்த காலத்துல பெரிய மகாவித்வானி வாழலாம். பாடம் கேட்டா தில்லையம்பூர் சுவாமி இடத்துல கேட்கணும்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட ஆச்சாரியாளு வாழலாம். அந்த சுவாமி ஸ்ரீமத் அகோபில மடத்தினுடைய ஆஸ்தான வித்வானாக எழுந்தருளியிருந்தவர். அவரிடத்துலதான் முக்கூர் ஐசிங்கருக்கு பூர்வாசிரமத்துல காலக்ஷேபம். முக்கூர் ஐசிங்கருடைய ஸ்ரீபாஷ்ய ஞானம், ஸ்ரீபாஷ்யத்துல ஐசிங்கர் எப்படி நீச்சல் அடிப்பார், எப்படி கேள்வி கேட்டு மடக்குவார், பதிலும் சொல்லுவார் அப்படின்றது ஸ்ரீ வைஷ்ணவ பண்டித்தால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஐசிங்கர் சாட்சாகம் அப்பேற்பட்ட ஞானம் தில்லையம்பூர் சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு ஏற்பட்டதுன்னு சாட்சாகம். அந்த அளவுக்கு தில்லையம்பூர் சுவாமி எல்லாம் அத்தனை பெரிய வித்வான். அந்த சுவாமியினிடத்துல சாஸ்திரங்கள்ல மேல்நிலை கிரந்தங்கள்னு சொல்லக்கூடிய பிரௌட கிரந்தங்களை எல்லாம் பரவாக்கோட்டை சுவாமி வாசிச்சார். அவர் வாசிண்டு வித்வானாக ஆவதற்கு முன்னாலேயே வித்யார்த்தி தசையில ஸ்டூடெண்டா இருக்கிறச்சேயே கூட படிக்கிற சக மாணவர்களிடையே பெரும் மதிப்போடு கூட இருந்தார். நம்ம கூட வாசிக்கிறவர் தானே அப்படின்னு சுவாமிய ஈக்குவலா ட்ரீட் பண்ண மாட்டா யாரும். அதுக்கு காரணம் அவருடைய ஆச்சாரம், அவருடைய அனுஷ்டானம், அவருடைய நிஷ்டை. நெருப்பலம்பின ஆச்சாரமா எப்போதும் அனுஷ்டானத்தை தளர்த்தி கொள்ளாமல் ஒரு சன்னியாசியை போலவே இருந்தார் சுவாமி அப்பவே. அதனால சுவாமியை பார்த்தா சில பேருக்கு லேசான பயம் கூட ஏற்படுமா. ஏதானும் தப்பி தவறி தப்பா பண்ணிட்டோமானா, தப்பா சொல்லிட்டோமானா சுவாமி இருக்காரேன்ற பயத்தோட கூட சுவாமி இடத்துல பழகக்கூடிய அளவுக்கு சுவாமி ஒரு சிம்மமாக எழுந்தருளி இருந்தார். அப்போ சுவாமியோட வாசவா ஜூனியர்ஸ் எல்லாம் சுவாமி வரைச்ச வசிஷ்டர் வரார் அப்படின்னு சொல்லுவாளாம். வசிஷ்டர் ஞானானுஷ்டானங்களுக்கு ஆச்சாரத்துக்கு பேர் போனவர். திருப்பாவ வியாக்கியானத்துல கூட வரைச்ச ஞானத்திலே வசந்தவர்களான வசிஷ்டாதிகள் வசிக்கக்கூடிய அயோத்தியிலா நாம் இருப்பது, வழக்கை இடக்கை தெரியாத ஆய்ச்சியர் மத்தியில் அன்னோ நாம் இருப்பது அப்படின்ற ஒரு வாக்கியம் வரும். இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வசிஷ்டர் ஆச்சாரசீலர். வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. அப்படி மாணவராக இருக்கிற போதே வசிஷ்டர் வருகிறார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவரிடத்திலே எல்லோருக்கும் ஒரு பயம் கலந்த பக்தியும் மரியாதையும் இருந்ததுன்னா சுவாமியினுடைய வாழ்க்கை நெறி அந்த மாதிரின்னு புரிஞ்சுக்கணும். சுவாமி 2 வயசுல திருத்தாயாரை இழந்தார். சுவாமியினுடைய இளமை காலத்திலேயே சுவாமியினுடைய திருத்தகப்பனாரும் பரம்பதிக்கும்படியாக நேர்ந்தது. சுவாமியினுடைய திருத்தகப்பனார் ஆச்சாரியன் திருவிழா அடைவதற்கு 2 நாளைக்கு முன்னால சுவாமியை பக்கத்துல கூட்டு சாதிக்கிறார். குழந்தை, நான் மைசூர் போயிருந்த போது ஸ்ரீ பரகால மடத்துக்கு போய் சுவாமியை சேவிச்சுட்டு வந்தேன். அந்த சுவாமி லேஸ்பட்டவர் அல்ல. ஞான வைராகிய அனுஷ்டானங்களில் நம்முடைய பெரிய சுவாமி, அதாவது பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனுக்கு சமானமானவர். கிட்டத்தட்ட பவுண்டரீகபுரம் ஆண்டவன் எப்படியோ அதே மாதிரிதான் இந்த சுவாமியை நான் நினைச்சுட்டு இருக்கேன். அந்த சுவாமி சன்னதிக்கு போய் வேதாந்த காலக்ஷேபம் பண்ணு. ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம் முதலான சம்பிரதாய கிரந்த காலக்ஷேபங்களை எல்லாம் பண்ணு. அதுதான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா உனக்கு முக்கியம். வாஷா எடுத்து வேலைக்கு போகணும்னு அவசரப்படாதே. வேலைக்கு எப்ப வேணாலும் போலாம், பணம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஒரு பிராமணனா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா உனக்கு வேதாந்த காலக்ஷேப ஞானம் தான் முக்கியம் அப்படின்னு ஆச்சரியமான அறிவுரை தந்தார் சுவாமி. அதே போல நம்முடைய சுவாமி தன்னுடைய 21வது வயசுல
அதாவது 1942 மைசூருக்கு போய் அப்போது பரகால சுவாமியாக எழுந்தருளியிருந்த ஸ்ரீமத் அபினவ ரங்கநாத பிரம்மதந்திர ஸ்வதந்திர பரகால சுவாமி சன்னதியிலே கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபமும் பண்ணினார். இந்த அபினவ ரங்கநாத சுவாமி இருக்கிற பரகால சுவாமி அவர் ஒரு அதிவிலட்சணமான சுவாமி. நெருப்பலம்பின ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட மகா ஞான நிதியா வைராகிய நிதியா இருந்தவர். அவர் சன்னதியில காலக்ஷேபம் பண்ணவாள் அத்தனை பேரும் ஆச்சாரியால். அந்த சுவாமி சன்னதியில காலக்ஷேபம் பண்ண முக்கியமான வித்வான்கள் அத்தனை பேரும் ஒன்னு சன்னியாசிகளானவா அல்லது சமாசிரயண பரநியாசங்கள் பண்ணி வைத்துக் கொண்டு காலக்ஷேபம் சாதிக்கக்கூடிய ஆச்சாரியால், அல்லது சதஸ்ல நீச்சல் அடித்து வாக்கியார்த்தம் சொல்லக்கூடிய மகாவித்வான்கள், அல்லது வசந்த கிரந்தங்களை அருளி செய்த கிரந்த நிர்மாதாக்கள். அப்பேற்பட்ட சிம்மங்களை எல்லாம் சிம்மங்களினுடைய கோஷ்டியை எல்லாம் உருவாக்கினவர் அபினவ ரங்கநாத பரகால சுவாமி. அந்த சுவாமியினுடைய மலர சேவிச்சோமானா இன்னைக்கும் அபினவ ரங்கநாத பரகால சுவாமி சன்னதியில ஒரு 14 வித்வான்கள் உட்கார்ந்து காலக்ஷேபம் கேட்கிற கோஷ்டி போட்டோ, குரூப் போட்டோ இருக்கும். அந்த 14 பேரும் பின்னால சுவாமிகளா எழுந்திருந்தவா. அதுல ஒருத்தர் நம்முடைய பரவாக்கோட்டை ராஜகோபாலாச்சாரிய சுவாமி. அந்த சுவாமி தான் பின்னால ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவனாக அவதாரம் பண்ணியிருந்தார். அப்படி அபினவ ரங்கநாத சுவாமி சன்னதியிலே கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம் பண்ணினார். அந்த கோஷ்டியில நம் சுவாமியை விட வயசுல பெரியவரா, ஞானாதிகரா, தீக்ஷாச்சாரியர், ஆத்மகூர் தீக்ஷாச்சார் அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். அந்த சுவாமியினிடத்துல பிரகரண கிரந்தங்கள்னு சொல்லக்கூடிய சததூஷணி, தத்துவமுக்தா கலாபம் முதலான கிரந்தங்களை எல்லாமும் கற்றுத் தேர்ந்தார் சுவாமி. இப்படி 1942 மைசூர் போய் 1947 வரைக்கும் வாசிச்சுட்டு இருந்துட்டு 5-6 வருஷங்கள் கழித்து மகாவித்வானா பூரண ஞானத்தோட கூட காலக்ஷேபம் பண்ணின பெருமையோட கூட சுவாமி ஊர் திரும்பினார். சுவாமிக்கு இந்த அறிவுரை சொன்ன ஒரு 2 நாள்ல திருத்தகப்பனார் பரம்பதி சுட்டார். திருத்தகப்பனாருடைய கைங்கரியத்தை யதாசாஸ்திரம் பறக்க நடத்தினார் சுவாமி. திருத்தகப்பனார் பரம்பதிச்ச நாளில இருந்து விடாமல் தர்ப்பணாதிகளையும் ஸ்ராத்தம் முதலான அனுஷ்டானங்களையும் ரொம்ப உத்தமமா சாஸ்திரம் சொன்ன ரீதியிலே ஆச்சரியமா பண்ணி கொண்டு வந்தவர் நம்முடைய சுவாமி. திருத்தாயார் சார்ந்த காரியங்கள் என்ன, திருத்தகப்பனார் சார்ந்த காரியங்கள் என்ன, தர்ப்பணாதிகள் என்ன, எல்லாத்தையும் விடாம பண்ணிட்டு வந்தவர். இப்பேற்பட்ட சுவாமி மைசூர் பரகால மட்டத்திலே அப்போது எழுந்தருளிருந்த பரகால சுவாமி நடத்திய வேதாந்த தேசிக விகார வித்வத் சதஸ்னு சொல்லக்கூடிய சதஸிலே வாக்கியார்த்தம் சொல்லி சிறந்த வித்வான் அப்படின்ற பாராட்டை பெற்றார். மைசூர் சமஸ்தான பரீட்சையில தேறி முதல் மாணவராக வந்தார். இப்படி சுவாமி மகாவித்வானா இருந்திருக்கிற சமயத்துல வசந்த அனுஷ்டானபரரும் வேதாந்த காலக்ஷேபம் பண்ணினவருமான திருக்குடந்தை ஆறுபாதி சேட்லூர் ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமியினுடைய மூத்த குமாரத்தையை சுவாமி பாணி கிரகணம் பண்ணி கொண்டார். சுவாமிக்கு கல்யாணம் ஆயிடுத்து. சுவாமி கிரகஸ்தராக கிரகஸ்த தர்மங்களை பிழையற அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார். ஒரு கிரகஸ்தன் என்னென்ன அனுஷ்டானங்களை எல்லாம் தவறாமல் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறதோ அப்பேற்பட்ட அனுஷ்டானங்களை எல்லாம் விடாமல் அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார். கிரகஸ்தர்கள் பண்ண வேண்டியதான வைஸ்வதேவம்னு சொல்லக்கூடியதான அனுஷ்டானத்தை யாரிடமாவது உபதேசம் பெற்றுக் கொண்டுதான் பண்ண வேணும். அப்படி யாரிடத்துல உபதேசம் பெறலாம்னு பார்த்த போது முனித்திரய சிம்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 சுவாமிகள்ல ஒரு சுவாமியாக இருக்கக்கூடிய மகாவித்வான், நியாய வியாக்கரண ரத்னம், தர்க்க ரத்னம், மதுராந்தகம் ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமியினுடைய சன்னதியிலே பிரார்த்தித்து வைஸ்வதேவ உபதேசத்தை பெற்றுக்கொண்டார். இந்த வைஸ்வதேவ அனுஷ்டானம் அப்படின்னு சொல்றது வசந்த ஆச்சாரத்தோட கூட சபத்னீகாலா, அதாவது ஆமடியாலோட கூட இருந்து கிரகஸ்த தர்மத்தை நடத்திண்டு கிரகஸ்தா பண்ணக்கூடியதான ஒரு அனுஷ்டானம் இது. அப்படி ஆமடியாலோட கூட இருந்து விடாமல் வைஸ்வதேவம் பண்ணக்கூடிய கிரகஸ்த சுவாமியினிடத்துலதான் வைஸ்வதேவ உபதேசம் வாங்கிட்டு ஒருத்தர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி மகாவித்வான் மதுராந்தகம் சுவாமி சன்னதியிலே வைஸ்வதேவ உபதேசத்தை வாங்கிட்டு அன்னையிலிருந்து விடாமல் வைஸ்வதேவத்தையும் அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார் நம் சுவாமி. தேக யாத்திரைக்காக பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர் பணி பண்ணிட்டு வந்தார். சம்ஸ்கிருத ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், அப்படி எல்லாம் சுவாமி நிறைய உத்தியோகம் பண்ணியிருக்கார். அதே காலகட்டத்துல ஹிந்தி பரீட்சையிலையும் பாஸ் பண்ணினார் சுவாமி. அந்த காலத்துல தமிழ் வாசிச்சா உத்தியோகம் இல்ல, சம்ஸ்கிருத வாசிச்சா உத்தியோகம் இல்லைன்னு மாறி மாறி வந்துட்டு இருந்த காலம்.
அப்ப உத்தியோகத்துக்காக ஏதான வாசிச்சு வாத்தியார் வேலைக்கு போனாதான் ஆச்சார அனுஷ்டானங்களை விடாம அனுஷ்டிக்க முடியும்னு நம்மளவா நிறைய பேர் அப்ப மாறி மாறி தமிழ், சம்ஸ்கிருதம், ஹிந்தி எல்லாம் படிச்ச காலம். அந்த மாதிரி எந்த சட்டம் எப்படி மாறினாலும் ஏதாவது ஒரு பாடம் சொல்லக்கூடிய ஆசிரியரா இருந்து காலத்தை ஓட்டுடலாம் அப்படின்னு நிறைய வித்வான்கள், என்ன சார் சுவாமி என்ன, பரவாக்கோட்டை ஆண்டவன் என்ன, ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் என்ன, இந்த மாதிரி நிறைய சுவாமிகள் அந்த காலத்துல தமிழ், சம்ஸ்கிருதம், ஹிந்தி எல்லாத்தையும் படிச்சு வச்சிருந்தா. அப்படி ஹிந்தி பரீட்சையும் தேறினார் சுவாமி. அப்படி வாத்தியாரா குணசீலம் அருகே இருக்கக்கூடிய முசிறின்னு சொல்லக்கூடிய ஊர்ல வாசின்னு இருக்க போது, அந்த ஊர்ல நித்தியவாசம் பண்ணிட்டு இருந்த சமயத்துல ஆசிரம காரியமா அடிக்கடி ஸ்ரீரங்கத்துக்கு பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பார் சுவாமி. அங்கே மதுராந்தகம் சுவாமியினுடையதான ஒரு பரிசயம் ஏற்பட்டு அவருக்கு இவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு 2 பேருடைய நட்பு முற்றி போய் அவரிடத்துலதான் வைஸ்வதேவ உபதேசம் வாங்கிட்டார். மதுராந்தக சுவாமியை யார் சேவிச்சாலும் மதுராந்தக சுவாமி திரும்ப சேவிச்சுடுவார். ஆனால் பரவாக்கோட்டை சுவாமி போய் சேவிச்சா அவர் திரும்ப சேவிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு வைஸ்வதேவ உபதேசம் பண்ணின ஆச்சாரியரா போயிட்டார். இப்போ ஆச்சாரியால் சிஷ்யால பிரதிவந்தனம் பண்ணுவது கூடாதுன்றபடியினாலே அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறபடியினாலே மதுராந்தக சுவாமியால பரவாக்கோட்டை சுவாமியை திரும்பவும் தண்டன் சமர்ப்பிக்க முடியாமல் போனது உண்டு அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படி பவுண்டரீகபுரம் ஆண்டவன் ஆசிரமத்துக்கு அடிக்கடி வந்து அப்பப்போ எழுந்தருள் இருக்கிற ஆண்டவன்களிடத்துல நிறைய பேசி சந்தேகங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அவளுக்கு கைங்கரியம் எல்லாம் கூட பண்ணி அவளுடைய யோகியதா பாத்திரமா அவளுடைய அனுகிரகத்துக்கு பூர்ண பாத்திரமானார் நம் சுவாமி. இந்த சுவாமிக்கு யாரெல்லாம் என்னவெல்லாம் அனுகிரகம் பண்ணினாலோ எல்லாரும் இந்த சுவாமியை உத்தமமான ரீதியில ஆசீர்வாதம் பண்ணிருக்கா. இந்த சுவாமி சமாசிரயணம் பண்ணிக்கிறச்ச சமாசிரயண ஆச்சாரியரான பவுண்டரீகபுரம் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சாதித்தாராம், இந்த பையன் ரொம்ப தேஜஸ்வியா இருக்கான், இந்த பையனை பார்க்கறச்சையே ஒரு தெய்வாம்சம் தெரிகிறது, இவன் வருங்காலத்துல நிறைய பேருக்கு சமாசிரயணம் பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியனாக வருவான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். பின்னால் அந்த வார்த்தை அப்படியே சத்தியமா பலிச்சுது. அதே மாதிரி பரகால சுவாமி சன்னதியில மைசூர்ல போய் காலக்ஷேபம் பண்றச்ச சுவாமியினுடைய தேஜஸையும் ஞானத்தையும் கடாட்சித்த பரகால சுவாமி பின்னால பலருக்கு காலக்ஷேபம் சொல்லக்கூடிய வித்வானா ஆச்சாரியனா வருவான்னு சாதித்தார். அதுவும் அப்படியே பலிச்சது. அதே மாதிரி சுவாமி ஆசிரமத்துல அப்பப்ப எழுந்தருளி இருந்த ஆச்சாரியர்களுக்கு நெருங்கி பணிவிடை எல்லாம் பண்ணினார். ஏன்னா அந்த ஆச்சாரியாளுக்கு சன்னியாசிகளுக்கெல்லாம் தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய யோகியத்தை நமக்கெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த சன்னியாசிகளை போலவே வாழ்ந்துட்டு இருக்காளே, வெள்ள வேஷ்டி சன்னியாசிகளா கிரகஸ்தாசிரமத்திலே இருந்தாலும் சன்னியாசிய போல நெருப்பலம்பின் ஆச்சாரத்தோட அப்பழுக்கில்லாமல் வாழ்ந்துட்டு வராளே மகான்கள் யோகிகள், அவாதான் சன்னியாசிகளை தொட்டு கைங்கரியம் பண்ண முடியும். அந்த யோகியத்தை இருந்தபடினாலே இந்த சுவாமி ஆசிரமத்தில் அப்பப்ப எழுந்தருள் இருந்த ஆண்டவன்களுக்கெல்லாம் கூட கைங்கரியம் பண்ணியிருக்கார். அவளுடையதான நன்மதிப்பையும் பெற்றார். அப்போ இவருக்கு அவசியம் சந்நியாசாசிரமம் பிராப்தியாகும், இவர் சன்னியாசியாக இருந்து கொண்டு சம்பிரதாயத்தை வழிநடத்துவார் அப்படின்னு ஆச்சாரியால் இவர் மங்களாதாசனம் பண்ணிருக்கா. அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களுடைய மகான்களுடைய அனுகிரகத்திற்கு பூரணமான பாத்திரபூதர் இந்த சுவாமி. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு பிராமணன் வசந்த ஆச்சாரத்தோடைய கூட பரமை காந்தியாக இருக்க வேணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஏதோ பேருக்கு ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம ஒரு பிராமணன் என்பதற்கு அடையாளமாக வேதங்களிலும் தர்மசாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்ட ஆச்சார அனுஷ்டான நியமங்களோட கூட இருக்க வேணும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்பதற்கேற்ப, ஒரு பிரபன்னன் என்பதற்கேற்ப பகவத் ஆராதனம், பகவத் அனுபவம், பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தோட கூட வாழ்க்கையை ஓட்ட வேணும். எதை ஸ்வீகரிச்சென்றாலும் பகவானுடைய பிரசாதமாகத்தான் ஸ்வீகரித்துக் கொள்ள வேணும் அப்படின்னெல்லாம் சாஸ்திரங்கள் பறக்க பேசுறது. அப்படியெல்லாம் எழுந்தருளி இருந்தவர் இந்த பரவாக்கோட்டை சுவாமி. பெருமாள் திருமொழியில குலசேகர பெருமாள் சாதிக்கிறார், ஒரு பரமை காந்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவனுடைய லட்சணத்தை சொல்றார். மரம் திகழும் மனம் ஒழித்து வஞ்சம் மாற்றி வன்புலன்கள் அடக்கி இடர்பார துன்பம் துறந்து இரு முப்பொழுது ஏத்தி எல்லையில்லா தொன்னெறிக்கண் நிலை நின்ற தொண்டராக அறம் திகழும் மனத்தவராக ஒரு பரமை காந்தி இருக்க வேண்டும்னு குலசேகர பெருமாள் சாதிக்கிறார். மரம் திகழும் மனம் அப்படின்னா தர்மத்துக்கு புறம்பா அதர்ம ரீதியிலே பண்ணக்கூடிய சிந்தனைகள், அந்த எண்ணங்கள்லாம் இல்லாம இருக்கணும் மனசுல. முக்கியமா வஞ்சம் இருக்கக்கூடாது.
வஞ்சம் தீர்த்துக் கொள்வது, பழி தீர்த்துக் கொள்வது, இவாள் அப்படி பண்ணணும் அவள் அப்படி பண்ணணும்னு சொல்லக்கூடிய வஞ்சனை எல்லாம் இருக்கக்கூடாது மனசுல. இந்திரியங்களை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். அது விடுற வழியில நாம போகக்கூடாது. எந்த விதமான துக்கமும் பெருமளவில் பாதிக்கப்படாமல் இருக்கும்படியாக பட்டும் படாமல் இருக்கணும். ஒரு நாளை 5ஆக பிரித்துக் கொண்டு பஞ்சகால அனுஷ்டானங்களையும் பண்ண வேணும். இப்படி பஞ்சகால அனுஷ்டான பராலா அனாதியா வேத காலத்திலிருந்து பெருமாள் பிராட்டியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இடையறாமல் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நிஷ்டை இருக்கிறவாளா, வசந்த விசுவாசம் இருக்கிறவாளா, தெளிந்த ஞானம் இருக்கிறவாளா, வசந்த விசுவாசம்னு சொல்லக்கூடியதான பற்றை மற்றவாளுக்கு கற்பிக்கும்படியாக வாழ்ந்து காட்டுறவாளா, எப்போதும் தர்ம சிந்தனையே பண்ணி கொண்டிருக்கிறவர்களாக தர்மமே வடிவெடுத்தவர்களா ஒரு பரமகாந்தி இருக்கணும்னு குலசேகர பெருமாள் சாதிக்கிறார். ஆழ்வார் என்னென்ன சாதித்தாரோ அதெல்லாம் நம் சுவாமியினிடத்துல பூர்ணமா உண்டு. சுவாமிக்கு ஒரு நாளும் துர்குணங்கள் என்பதே கிடையாது. சுவாமியினுடைய ஆத்ம குணம் லோகத்துக்கே தெரிந்த விஷயம். சுவாமி எந்த அளவுக்கு இந்திரியங்களை எல்லாம் கட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்து உத்தமமான ரீதியிலே சந்நியாசாசிரமத்தை அனுஷ்டித்தார் என்பதும் நமக்கெல்லாம் தெரியும். சுவாமி எப்படி பால்யத்திலிருந்து கிரகஸ்தாசிரமத்திலிருந்து சந்நியாசாசிரமத்திலிருந்து கடைசியா பரமபதிக்கிற வரைக்கும் பஞ்சகால அனுஷ்டானங்களை விடாது பண்ணிக்கொண்டு அந்தந்த வயசுக்கு அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்த அனுஷ்டானங்களை தவறாமல் பண்ணிக்கொண்டு சாஸ்திர வசியரா சாஸ்திரஜரா எழுந்தருளிருந்தார் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரியும். சுவாமிக்கு எத்தனை நல்ல மனசு, அவருடைய நல்ல மனசால எத்தனை பேர் மாறி இருக்கா, எத்தனை பேருக்கு எத்தனை நடந்திருக்கு, எத்தனை பேருக்கு எத்தனை அனுகிரகமாகி இருக்குன்ற விஷயம் எல்லாமும் நமக்கு தெரியும். அதனால குலசேகர பெருமாள் சாதிக்கிறபடியான பரமை காந்தி லட்சணத்தோட கூட எழுந்தருளி இருந்தவர் இந்த பரவாக்கோட்ட சுவாமி. இவர் இப்படியே உத்தியோகம் பண்ணிண்டு அனுஷ்டானங்களையும் பண்ணிண்டு கைங்கரியங்களையும் பண்ணிண்டு அப்படியே காலத்தை தள்ளிண்டு வந்தார். சுவாமி உத்தியோகத்தில இருந்து ஓய்வு பெறக்கூடிய சமயம் வந்தது. அதுக்குள்ள வடதேச யாத்திரையெல்லாம் கூட சுவாமி போயிட்டு வந்துட்டார். வடதிவதேச யாத்திரையெல்லாம் போயிட்டு பத்ரிநாராயணன் சேவையெல்லாம் கூட முடிச்சுட்டு இனி வெளியில பிரயாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுவாமி சேவிக்க வேண்டிய முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போய் புண்ணிய தீர்த்தமாடி கஷேத்திரங்கள் எல்லாம் சேவிச்சாயிடுத்து. அப்படி இருந்த சமயத்திலே அப்போ பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்திலே விண்ணாற்றங்கரை ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சொல்லக்கூடிய சுவாமி எழுந்தருள் இருந்தார். அந்த சுவாமி ஆசிரமத்திற்கு தனக்கு பிறகு ஒரு உத்தமமான அதிகாரியை ஆண்டவனாக ஏற்படுத்தி வைத்து விட்டு போக வேணும் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டார். அவர் மூலமா பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதனுடைய சங்கல்பம் அது. அப்போ ஒரு சன்னியாசியாக வந்து ஒரு ஆச்சாரியனாக இருந்து ஆசிரமத்தை நன்னா நடத்திண்டு போகக்கூடிய சாமர்த்தியமும் இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான அதிகாரி இந்த பரவாக்கோட்டை ராஜகோபாலாச்சாரியர் அப்படின்னு திருவுள்ளம் பற்றி ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் பவுண்டரீகபுரம் சுவாமி ஆசிரமத்திலே மூர்த்தாபிஷிக்தராக எழுந்தருளியிருந்த விண்ணாற்றங்கரை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் இந்த பரவாக்கோட்டை ராஜகோபாலாச்சாரிய சுவாமிக்கு பிரேஷ மந்திரம்னு சொல்லக்கூடிய பரிவராஜக மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். இந்த பிரேஷ மந்திரம்னு சொல்லக்கூடிய பரிவராஜக மந்திரம் இருக்கிறது, அது சந்நியாசி ஆகக்கூடிய யோக்கியத்தையை ஏற்படுத்தக்கூடிய மந்திரம். பரிவராஜகர்கள் அப்படின்னு சன்னியாசிகளுக்கு பேரு, அவளுக்கே உரிய மந்திரம் இது. பிராமணாலா இருக்கிறவா யார் வேணாலும் இந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கலாம் ஜபிக்கலாம்னு கிடையாது. யாருக்கு சன்னியாசம் வாங்கிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கோ, யார் அவசியம் சன்னியாசம் வாங்கிக்க போறோம்னு தீர்மானம் பண்ணிட்டாலோ, அல்லது யார ஆச்சாரியால் ஏற்கனவே இருக்கிற சன்னியாசிகள் சன்னியாசம் கொடுக்கணும்னு திருவுள்ளம் பற்றி இருக்காலோ அவளுக்கு மட்டும் ரகசியத்திலே உபதேசம் பண்ணப்படக்கூடிய மந்திரம். அந்த மந்திரத்தை விடாது ஜபிச்சுண்டு வந்தாலானா சன்னியாசியாக கூடிய யோகியத்தை அவளுக்கு அப்படியே அபிவிருத்தி ஆகிண்டு வரும். யாரெல்லாம் அடுத்த பட்டம் கொடுக்கணும்னு ஆச்சாரியால் திருவுள்ளம் பற்றாலோ அவளை எல்லாம் கூட்டு ஏகாந்தத்துல ஒருத்தருக்கா தனியா இந்த பிரேஷ மந்திர உபதேசத்தை பண்ணி வைக்கிறதுன்றது வழக்கம். அந்த மாதிரி விண்ணாத்தங்கர ஸ்ரீமதாண்டவன் இந்த சுவாமிக்கு பிரேஷ மந்திர உபதேசம் பண்ணினார். சுவாமி அந்த மந்திரத்தை விடாத ஜபிச்சுண்டு வந்தார். அந்த அனுகிரகத்தினாலே சுவாமிக்கு உத்தமாசிரமம்னு சொல்லக்கூடிய துரியாசிரமம் சந்நியாசாசிரம ஸ்வீகாரமும் நடந்து கிரகஸ்தராக இருந்த சுவாமி யதிசிரேஷ்டரா சன்னியாசி சார்வபௌமராக ஆனார். விண்ணாற்றங்கரை ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அனுகிரகத்தாலும் அவருடைய சங்கல்பத்தினாலும் பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம பிரமுகர்கள் மற்றைய வித்வான்கள் இவர்களுடைய ஆசையின்படியும் ஆசாசனத்தின்படியும்
1982 வருஷம் பிப்ரவரி 20ஆம் தேதி அன்னைக்கு துன்மதி வருஷம் மாசி மாசம் துவாதசி திதியும் பூராட நட்சத்திரமும் கூடிய நன்னாளிலே நம்மாழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசமான தஞ்சை மாமணி கோயிலில் வேளியநல்லூர் ஆண்டவன் ஸ்ரீ நாராயண மகாதேசிகனுடைய பிருந்தாவனம் அமைந்திருக்க கூடியதான அந்த புண்ணிய பூமியில் நம்முடைய பரவாக்கோட்டை ராஜகோபாலாச்சாரிய சுவாமிக்கு சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் ரொம்ப ஆச்சரியமா நடந்தது. இந்த மாதிரியான ஒரு ஆசிரம ஸ்வீகார மகோத்சவம் இதுவரைக்கும் நடந்ததில்லை, இனிமேலும் நடக்குமான்னு தெரியாதுன்னு சொல்லும்படியா நபூதோ ந பவஷ்யதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியிலே சுவாமியினுடைய ஆசிரம ஸ்வீகாரம் இருந்ததுன்னு அப்போ எழுந்தருளி இருந்த மகாவித்வான்களான பெரியவாள்லாம் சொல்லி பலமுறை கேட்டதுண்டு. அப்போ அதாவது சுவாமிக்கு ஆசிரம ஸ்வீகாரம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில அப்போ பரகால மட்டத்தில் மூர்த்தாபிஷிக்தரா எழுந்தருளி இருந்த ஸ்ரீமத் அபிநவ ராமானுஜ பிரம்மதந்திர சதந்திர சுவாமி ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனுடைய பிரசாதமாக சந்நியாசியா மாறுகிற நம் சுவாமிக்கு கமண்டலமும் காஷாயமும் பிரசாதமா கொடுத்து அனுப்பினர். ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் பெற்ற அந்த கமண்டலத்தையும் காஷாயத்தையுமே சுவாமி ஒரு சன்னியாசியா ஸ்வீகரிச்சுண்டார் அன்னைக்கு. அது சுவாமியினுடைய ஆச்சாரியரான அபிநவ ரங்கநாத சுவாமியும் சுவாமி 6 வருஷ காலங்கள் தங்கி வாசித்து காலக்ஷேபம் பண்ணி சேவித்துக் கொண்டு வந்த பரகாலமட்டம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவனும் அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனும் நம் சுவாமியை சந்நியாச தர்மத்தை உத்தமமான ரீதியிலே அனுஷ்டித்து லோகத்தை உஜ்ஜீவிக்கும்படியாக அனுகிரகம் பண்ணுமாறு தங்களுடைய ஆசீர்வாதத்தை சுவாமிக்கு அனுகிரகித்தார்கள் என்று சொல்லும்படியாக அமைந்தது. அப்படி சுவாமி சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு எல்லா விதமான ஆசைகளையும் பந்தங்களையும் துறந்து ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் என்கிற திருநாமத்தோட கூட சந்நியாசியாக அவதாரம் பண்ணினார். சந்நியாசம்னு சொல்லக்கூடியது ஒரு மறு ஜன்மாவை போல, ஒரு அவதாரத்தை போல. எத்தனை சாதுர்மாசிய விரதங்கள் அனுஷ்டிக்கிறாளோ அதுதான் சன்னியாசியினுடைய வயசு அப்படின்னு சொல்லுவா. கிட்டத்தட்ட புனர்ஜன்மம் போல அத்தனை சிரமங்கள் அந்த ஆசிரமத்திலே உண்டு. சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு அந்த தர்மங்களை எல்லாம் இந்த சுவாமியை போல அனுஷ்டிக்கிறதுன்றது ரொம்ப சிரமசாத்தியமான காரியம். யாரால அதை அனுஷ்டிக்க முடியும்னா, யாருக்கு பிறவியிலேயே வைராக்கியம் உண்டோ அவளால தான் அனுஷ்டிக்க முடியும். இந்த வைராக்கியம் எல்லாம் திடீர்னு வரக்கூடியது அல்ல. இப்போ சந்நியாசியாக நம் சுவாமி அவதாரம் பண்ணினாரே, இது எதற்காகன்னா ஸ்ரீபாஷ்யக்காரரை சுவாமி தேசிகன் எதிராஜ சப்தத்திலே கொண்டாடியது போல திரிஜகத் புண்ணிய பலம் திரிதண்டஹஸ்தம் என்று எல்லா லோகங்களுக்கும் நன்மை பண்ணக்கூடிய ரீதியிலே எழுந்தருளியிருந்து நம்மளை எல்லாம் கடை தேற்றுவதற்காக சுவாமி பண்ணி கொண்ட அவதாரம்னு தான் சொல்லணும் இந்த சன்னியாசாசிரம ஸ்வீகாரத்தை. அப்படிதான் எழுந்தருளி இருந்தார் சுவாமி கடைசி மட்டும். ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு நம் ராஜகோபாலர் கோபால தேசிகராக மாறினார். பரவாக்கோட்டை ராஜகோபாலாச்சாரியர்னு சொல்லக்கூடிய பரமைகாந்தி வித்வான் பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகமாக பொழிந்தார். இந்த கோபால தேசிகன்னு சொல்லக்கூடிய திருநாமம் நம்முடைய முனித்திரய சித்தாந்த ஸ்தாபனாச்சாரியரான சுவாமி திருக்குடந்தை தேசிகனுடைய திருநாமம். பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு அந்த திருநாமத்தை சாற்றினது 2 விதங்கள்ல பொருத்தமாச்சு. ஒன்னும் நம்முடைய சித்தாந்த கூட்டஸ்தரான திருக்குடந்தை தேசிகன் மேல அளவில்லாத பக்தியோடு கூட அவருடைய அத்தனை கிரந்தங்களையும் வாசித்து அவருடைய கிரந்தங்கள் எல்லாத்தையும் அச்சிட்டு வெளியிட்ட ஒரு பரம பக்தர் இந்த பரவாக்கோட்டை ஆண்டவன். அதனால திருக்குடந்தை தேசிகன் மேல அளவில்லாத பக்தி கொண்டு அவருடைய கிரந்தங்களை உலகிலே பரப்புவதாகிற கைங்கரியத்தையும் பண்ணி அவருடைய விக்கிரக பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி வைத்து ஆராதித்து அவருடைய பரம பக்தராக திகழ்ந்த பரவாக்கோட்டை சுவாமிக்கு அவருடைய திருநாமம் சாற்றியது பொருந்தும் அப்படின்னு சொல்லும்படியான பொருத்தம் ஒண்ணும். 2வது, திருக்குடந்த தேசிகன் எப்படி எழுந்தருளி இருந்தாரோ கிட்டத்தட்ட அவர் போன வழியிலேயே பயணித்தவர் இந்த ஆண்டவன். திருக்குடந்த தேசிகன் கிரகஸ்தராக இருக்கிற போதே நெருப்பலம்பின் ஆச்சாரத்தோட அத்தனை நியதமான அனுஷ்டானங்களோட மகா ஞான நிதியா பல பேருக்கு காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டு கிரந்தங்களை எல்லாம் நிர்மாணம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானை விசேஷமாக அனுபவித்தும் ஆராதித்துக் கொண்டும் எழுந்தருளியிருந்து லோகத்தை உஜ்ஜீவித்து கடைசி காலத்துல சந்நியாசமும் வாங்கி கொண்டு பரமவதித்தவர்.
அதே மாதிரிதான் பரவாக்கோட்ட சுவாமியும் எழுந்தருளியிருந்தார். ஒரு வித்தியாசம் என்னன்னா, திருக்குடந்த தேசிகன் கடைசி 5 நாள்கள் சந்நியாசம் ஸ்வீகரித்துக் கொண்டிருந்து 5ஆம் நாள் அன்னைக்கு பரம்பதிச்சார். இந்த ஆண்டவன் கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளியிருந்து சன்னியாசியாக அதற்கு பிறகு பரமபதித்தார்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசம் மட்டுமே உண்டு. மற்றபடி திருக்குடந்த தேசிகனுடைய திருநாமத்தை நம்ம சுவாமிக்கு சாத்தினது அத்தனையும் பொருந்தும்னு சொல்லும்படியாக மகான்கள் கொண்டாடும்படியாக எழுந்தருளியிருந்தார் ஆண்டவன். சாஸ்திரம் சொல்றது, ஆசினோதி ஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்யதே. ஒரு ஆச்சாரியனுடைய தகுதி என்னன்னு சொல்லக்கூடிய தர்மசாஸ்திர வாக்கியம் இது. ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்னா, ஆசினோதி ஹி சாஸ்திரார்த்தான், சாஸ்திரங்களினுடைய அர்த்தத்தை தான் நல்ல விதத்திலே உணர்ந்து சிஷ்யர்களுக்கும் சரியான விதத்திலே புரிய வைப்பவராக ஆச்சாரியன் இருக்க வேண்டும். அது போராது, ஆச்சாரே ஸ்தாபயத்யபிஹி, சாஸ்திரம் சொன்ன அறிவுரைகளின்படி சிஷ்யர்களை நல்ல வழியிலே நடத்துபவராக நிலைநிறுத்துபவராக ஒரு ஆச்சாரியன் இருக்க வேண்டும். அதுவும் போராது, ஊருக்கு உபதேசம் தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, மத்தவாளுக்கு சாஸ்திர உபதேசங்களை எல்லாம் பண்ணி அவள அந்த வழியில நடக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர் தானும் சாஸ்திரம் சொன்ன வழியில தவறாமல் கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். இவர் எப்படி வேணாலும் இருப்பார், ஊருக்கு தான் உபதேசம்னு சொல்லும்படியாக ஒரு ஆச்சாரியன் இருக்கக்கூடாது. ஸ்வயம் ஆச்சரத்தே, இவரும் அந்த அனுஷ்டானங்களை கடைபிடிப்பவராக தவறாமல் கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தே, யஸ்மாத்தே தஸ்மாத்தே ஆச்சாரிய உச்சத்தே, இதனாலதான் அவர் ஆச்சாரியன்னு சொல்லப்படுறார். சாஸ்திரம் சொன்னதை நன்னா புரிஞ்சுக்கணும், தான் அனுஷ்டிக்கணும், மற்றவாளுக்கு புரிய வைக்கணும், அவளே அனுஷ்டிக்க வைக்கணும், அவர் தான் ஆச்சாரியர்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த சாஸ்திரத்தின்படி வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீமத் ஆண்டவன். இவர் எந்திலையுமே குறை சொல்ல முடியாதபடிக்கு உத்தமமான ஒரு நிறைகுணமாக எழுந்தருளியிருந்தார். பூர்ண கும்பம்னு சொல்லும்படியா எழுந்தருளியிருந்தார். அதே மாதிரி தன்னை ஆசிரியத்து வந்தவர்களையும் முடிந்த வரைக்கும் நல்ல வழியிலே திருத்தி பணி கொண்டவர் இந்த சுவாமி. அகோபில மடத்திலே மூர்த்தாபிஷிக்தராக எழுந்தருளியிருந்த 45ஆம் பட்டம் வில்லிவளம் ஸ்ரீமத் ஐசிங்கர் அடிக்கடி சாதிப்பர். அந்த ஐசிங்கருக்கு இந்த ஆண்டவரிடத்துல ஒரு விசேஷமான ஈடுபாடு உண்டு. ஐசிங்கர் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி பூர்வாசிரமம், ஆண்டவன் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி பூர்வாசிரமம், 2 சுவாமிகளுக்கும் 2 பேருடைய பூர்வாசிரமத்திலேயே நெருங்கிய தொடர்பு உண்டு. நிறைய நாள் பழக்கம் உண்டு இவாளுக்கு. அதனால வில்லிவளம் ஐசிங்கர் இந்த சுவாமிய நிறைய கொண்டாடும்படி இருக்கும். வில்லிவளம் ஐசிங்கரை விட வயசுல பெரியவர். வில்லிவளம் ஐசிங்கர் அடிக்கடிக்கு இவருடைய ஆச்சார அனுஷ்டானங்கள், இவருடைய பக்தி, இவருடைய ஞானம், இவருடையதான ஸ்ரத்தை இதை பத்தி எல்லாம் புகழ்ந்து சாட்சாகும். ஐசிங்கரை விட வயசுல பெரியவர் மட்டுமல்ல, ஐசிங்கருக்கு முன்னாலேயே சன்னியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணி கொண்டவர். அதனால சன்னியாச தர்மத்திலும் மூத்தவர். அப்படின்னு இந்த ஆண்டவரிடத்துல ஐசிங்கருக்கு அலாதியான கௌரவம். ஐசிங்கர் அடிக்கடி சாட்சாகும், இந்த சுவாமி ஆச்சாரியராக எழுந்தருளி இருந்து கொண்டு கணக்கில்லாத சிஷ்யர்களை எல்லாம் மோட்சம் போகும்படியாக அனுகிரகிச்சுருக்கார். சந்நியாசாசிரமம்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அபராதத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாததான் ஆசிரமம். அத்தனை உத்தமமான ரீதியிலே நெருப்புல நிக்கிற மாதிரி அனுஷ்டிக்க வேண்டியதான ஆசிரமம் அது. அந்த ஆசிரமத்தை ஏத்துண்டவெல்லாம் எத்தனை சிரமப்பட்டிருக்கா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனால் அப்பேற்பட்ட சிரமசாத்தியமான சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரித்துக் கொண்டும் மகான்கள் கொண்டாடக்கூடிய ரீதியிலே அந்த ஆசிரம தர்மங்களை எல்லாம் அனுஷ்டித்து வருகிறார் பரவாக்கோட்ட ஸ்ரீமத் ஆண்டவன் ஐசிங்கர் சாட்சாகும். அதோடு கூட ஐசிங்கர் பலமுறை கண்கலங்கி சாதிக்கிற விஷயம் இது. என் மேல ஒரு மகான் இன்னைக்கும் கிருபையோட இருக்கார் அப்படின்னா அது இந்த ஆண்டவன் தான். என்னை விட வயசுல பெரியவர், சந்நியாச தர்மத்துல என்னை விட மூத்தவர், இப்படி பல யோகியதைகள்ல எனக்கு மேற்பட இருக்கக்கூடிய இந்த சுவாமி என்னிடத்துல ரொம்ப கிருபையோடு கூட இருப்பார் அப்படின்னு ஐசிங்கர் அடிக்கடிக்கு இந்த சுவாமியை ஸ்மரிச்சாகுமா. ஐசிங்கர் சாதிப்பார், இந்த சுவாமி சாஸ்திரஜர், சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதையே பண்ணுவார். சாஸ்திரத்துக்கு புறம்பான ரீதியில ஒரு நாள் போனவர் கிடையாது. மிருதுபாஷி, சாந்தஸ்வரூபி, சதாச்சாரத்தோடு கூட வாழ்ந்தவர், சிறந்த ஆத்ம குணங்கள் நிறைந்தவர்.
இப்படி எல்லா விதத்திலும் சிரேஷ்டரா இருக்கக்கூடிய இந்த சுவாமி சந்நியாசாசிரம தர்மத்தையும் ஒரு குறையில்லாமல் அனுஷ்டித்து வருவது நாடறிந்த விஷயம் அப்படின்னு ஐசிங்கர் சாதிச்சுட்டே இருப்பார். இதெல்லாம் சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் பரவாக்கோட்ட ஸ்ரீமத் ஆண்டவன் விஷயமான வியாசத்திலும் ஆண்டவனுடைய சதாபிஷேக மலர்ல சப்ததி பூர்த்தி மலர்ல எல்லாம் ஐசிங்கரே அனுகிரகிச்சிருக்கார். இந்த சுவாமி வெளியில சஞ்சாரம் பண்றதை நிறுத்திட்டார். ஏன் நிறுத்திட்டார் அப்படின்னா, சன்னியாசியா இருக்கக்கூடிய இந்த சுவாமி சஞ்சாரம் பண்ணணும்னா பாத யாத்திரையா நடந்தேதான் போனோம், வாகனம் எல்லாம் ஏறக்கூடாது, அந்த தர்மத்தை மீற வேண்டாம் அப்படின்னு அவருக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியன் வரைக்கும் அப்படியே எழுந்தருள் இருந்தா அந்த தர்மத்தை நாமளும் தவறாமல் அனுஷ்டிக்க வேணும் அப்படின்னு கடைசி மட்டும் வாகன ஆரோகணம்னு சொல்லக்கூடிய வண்டி ஏறக்கூடிய தர்மத்தை இந்த சுவாமி கையில எடுத்துக்கவே இல்லை. என்னைக்கு இவர் சன்னியாசியாக அவதாரம் பண்ணினாரோ அதுல இருந்து பரமபதிக்கிற வரைக்கும் எந்த வாகனத்திலும் ஏறவில்லை, பிரயாணம்னு பண்ணல, எங்க போனாலும் நடந்தேதான் போவார் சுவாமி. அப்பேற்பட்ட உத்தமமான பாத சஞ்சாரம். ஆண்டாள் திருப்பாவையில சொல்றச்ச ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொன்னா, எம்பெருமான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணி எல்லா உலகங்களையும் தன்னுடைய திருவடியாலே அளந்து அனுகிரகித்தான் அப்படின்னு. அதுக்கு சுவாபதேசார்த்தம் சொல்றச்ச பூர்வாச்சாரியாலாம் இங்கே பெருமாளை விட ஆச்சாரியனை தான் சொல்லியிருக்க ஆண்டாள். ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய உத்தமர் ஓங்கி உலகளப்பவர் அப்படின்னா தன்னுடைய ஞான பக்தி வைராக்கியங்களாலே ஓங்கி இந்த உலகத்தை அளப்பவர். எப்படின்னா தன்னுடைய திருவடிகளாலே சஞ்சாரம் பண்ணி பண்ணி உலகத்தை அளப்பலாம். இந்த பூமி மொத்தம் எத்தனை ஏக்கர்ஸ் அப்படின்னு நடந்தே சொல்லிடுவாளாம். அப்படியாக பாத யாத்திரைக்கு பெயர் போனவர் தான் திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன். பல கிராமங்கள் பட்டி தொட்டைகளுக்கெல்லாம் சஞ்சாரமா போய் அங்க இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்கெல்லாம் சமாசிரயண பரநியாசம் பண்ணி எல்லாரையும் மோட்சத்திற்கு அனுப்பக்கூடியதான உத்தமமான காரியம் ஆச்சாரியர்களுடையதுன்னு ஆண்டாள் சாதிக்கிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு. அதனால பாத சஞ்சாரம் தான் சந்நியாச தர்மம் அப்படின்றத கடைசியை மட்டும் இந்த ஆச்சாரியன் கடைபிடித்துக் கொண்டு வந்தார். பரவாக்கோட்ட ஸ்ரீமத் ஆண்டவன் தன்னுடைய அனுஷ்டானத்தாலும் ஞானத்தாலும் ஆத்ம குணத்தாலும் பலரையும் வசீகாரம் பண்ணியவர். இந்த ஆண்டவனை சேவித்து ஒரு 2 வார்த்தை அவர் பேசுறதை கேட்டாலானா இவரை தான் ஆச்சாரியனா ஆசிரிக்கும், இவரண்ட ஏதாவது ஒரு சம்பந்தம் வச்சுக்கணும். சமாஷனம் பண்ணிக்கிறோமோ, பரநியாசம் பண்ணிக்கிறோமோ, காலக்ஷேபம் கேட்கிறோமோ, மந்திரோபதேசம் வாங்கிக்கிறோமோ, எப்படியாவது இந்த சுவாமியினுடைய சிஷ்யரா சேர்ந்துடணும் அப்படின்னு அந்த சுவாமியினுடைய திருமுக மண்டலத்தில இருக்கக்கூடிய தேஜஸ் நம்மளை அப்படியே வசீகாரம் பண்ணும். தினம் ஆசிரமத்துல காத்தால அதிகமனம் ஆராதனம் ஆனா விட்டு நித்தியம் காலக்ஷேபமும் சாதிச்சுண்டு வந்தார். உத்தமூர் சுவாமி அடிக்கடி சாதிப்பார். அபினவ தேசிக வீரராகவாச்சாரிய சுவாமி சந்நியாசம் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதே காலக்ஷேபம் சாதிக்கிறதுக்காக தான். ஏன்னா கிரகஸ்தாலுக்கு அடிக்கடிக்கு தீட்டு வந்துடும், விருத்தி தீட்டு, க்ஷய தீட்டுன்னு நிறைய தீட்டு வரும். அப்படி தீட்டு வந்த காலங்கள் எல்லாம் காலக்ஷேபம் நின்று போறது. காலக்ஷேபம் சொல்லாதனால என்னமோ சூன்ய நாளாட்டமா உணர்வு ஆச்சாரியால் எல்லாம். அவளுக்கு காலக்ஷேபம் சொன்னாதான் அன்னைக்கு சாதம் இறங்கும், தூக்கம் வரும். அதனால சந்நியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிண்டா தீட்டு இல்லை ஒன்னும். அதனால நித்தியம் தடங்கள் இல்லாம காலக்ஷேபம் சொல்லலாம் ஒன்னும். அதனால அந்த காலத்துல மகான்கள் எல்லாம் சந்நியாசாசிரமத்தை தேடி வாங்கிண்டா அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாட்சியிருக்கார். அந்த தர்மத்தினுடைய முக்கிய காரியமான காலக்ஷேபம் சாதிக்கிறதுன்றதையும் இந்த ஆண்டவன் உத்தமமான ரீதியிலே பண்ணி கொண்டு வந்தார். பக்தர்கள் பலரும் சிஷ்யர்கள் பலரும் வசந்த அன்போடு கூட நிறைய திரவியங்கள் எல்லாம் சமர்ப்பித்து இந்த ஆண்டவனை ஆராதிச்சா அவளுடைய சகாயத்தோட கூட எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு ஆலோசனை பண்ணியே ஆச்சரியமா ஆசிரம நிர்வாகத்தையும் பண்ணிட்டு வந்தார் இந்த சுவாமி. வில்லிவளம் ஐசிங்கர் சாதிப்பார். ஐசிங்கர் சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கிற சமயம் வில்லிவளம் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகாவித்வான் அகோபில மடத்தினுடைய 45வது பட்டம் அழகியசிங்கர் பட்டத்துக்காக சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொண்ட சமயத்துல அந்த உற்சவம் நடக்கிறச்ச பரவாக்கோட்ட ஆண்டவன் கிருபையோடு கூட அந்த இடத்துல எழுந்தருள் இருந்து வில்லிவளம் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமியை சன்னியாசியா அவதாரம் பண்ணின வில்லிவளம் ஸ்ரீமத் அழகிய சிங்கரை சுபமான மனசோட கூட அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு ஐசிங்கர் சாட்சாகம். அது மட்டுமல்லாமல் முக்கூர் ஐசிங்கர் பரம்பரிச்சா விட்டு 45வது பட்டம் ஐசிங்கருக்கு பட்டாபிஷேகம் நடந்த சமயத்துல அந்த பட்டத்துல அலங்கரிக்கக்கூடிய சன்னியாசி அந்த ஆச்சாரியனை விட சந்நியாசாசிரமத்துல பெரியவாளா இருக்கிறவா யாரானோ அவளை அனுகிரகம் பண்ணி அவளுக்கு தீர்த்த புரோக்ஷணம் எல்லாம் பண்ணி அந்த பட்டத்துல உட்காத்தி வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம். யாரானும் பெரியவா இருந்தாலானா அப்படி பண்ணலான்னு ஒரு வழக்கம்.
அந்த மாதிரி வில்லிவலம் ஐஷிங்கர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்கிற சமயத்திலே இந்த பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் தான் அவரை விட சன்னியாசி வயசுல மூத்தவரானபடியினாலே சுத்தமான கும்பஜலத்தை தன்னுடைய திருக்கரத்தாலே மந்திரபூர்வமா ஐஷிங்கருடைய திருமுடியிலே புரோக்ஷித்து சுபேன மனசாத்தியாசம் என்கிற ரீதியிலே இந்த ஆசிரமத்தை நன்னா நடத்திண்டு சந்நியாசாசிரம தர்மத்தை குறைவில்லாமல் அனுஷ்டித்துக் கொண்டு ஸ்ரீமத் அகோபிலமட நிர்வாகத்தையும் மாலோலன் திருவாராதனத்தையும் நல்ல விதத்திலே நடத்தி கொண்டு வசந்த ஐஷிங்கர்னு பேர் வாங்கணும்னு சொல்லி பூரணமான மனசோடு கூட என்னை இந்த சுவாமி அனுகிரகித்தார். அந்த அனுகிரகம் இன்னைக்கு வரைக்கும் நான் நல்ல நிலையில இருந்துருக்கேன். ஐஷிங்கர் அடிக்கடி சாட்சாகுமா. சஞ்சாரம் பண்ணாம ஒரே இடத்துல இருந்துட்டு தேடி வர சிஷ்யா எல்லாரையும் அனுகிரகிக்க கூடியதான பெருமை இருக்கிறது. அதுல போய் சேவிக்கிறவாளுக்கு ஒரு சௌகரியம் என்னன்னா, நிறைய இடங்களுக்கு சஞ்சாரம் பண்ற சுவாமியா இருந்தா சுவாமி இப்ப எங்க இருக்காருன்னு கேட்டுண்டு அங்க போய் சேவிக்கும்படி இருக்கும். அல்லது ஆசிரமத்துக்கு போனா அங்க சுவாமி இருக்க மாட்டார், சஞ்சாரத்துல இருப்பார்னு சொல்லுவா. இந்த சுவாமி சஞ்சாரமே பண்ணலன்றபடினால கண்ணை மூடிண்டு விசாரிக்காமையே நேர ஸ்ரீரங்கம் போயிடலாம். போனா சுவாமி ஆசிரமத்துல இருப்பார், சேவிச்சுடலாம். அது ஒரு சௌகரியமா இருந்தது எல்லாருக்கும். அப்படி எல்லாருக்கும் எப்போது வேண்டுமானாலும் போய் சேவிக்கும்படியா பரம சுலபராக ஸ்ரீரங்கத்திலேயே வாசம் பண்ணிட்டு இருந்தார். பஞ்சமாமணி கோயில்ல சன்னியாசியாக அவதாரம், திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவர், கடைசி மட்டும் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருந்தபடினால நிறைய பேர் இவரை போய் சேவித்து அனுகிரகம் பெற்றிருக்கிறார்கள். சுவாமி தேசிகன் பரஸ்பர ஹிதைசினாம் பரிசரேஷுமாம் வர்த்தைய அப்படின்னு எனக்கு நல்லது நினைக்கிறவாலே என்னை சுத்தி இருக்கணும்னு பிரார்த்திச்சார். அந்த மாதிரி எனக்கு எப்போதும் நல்லதே பண்ணக்கூடிய இந்த சுவாமி எனக்காக இருக்கிறார் அப்படின்னு வில்லிவல ஐஷிங்கர் பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவனை பத்தி சாட்சாகும். இப்படி இந்த ஆண்டவன் எழுந்தருள் இருந்த காலத்திலே இவரை விட சன்னியாசாசிரமத்துல மூத்த யதீஸ்வரர்களான பரகால சுவாமி என்ன, முக்கூர் ஐஷிங்கர் என்ன, திருக்குடந்த ஆண்டவன் என்ன, இவாளுடைய விசேஷ அபிமானத்துக்கெல்லாம் பாத்திரரா இருந்தார் இந்த ஆண்டவன். அதே மாதிரி இவரை விட இளைய சன்னியாசிகளாக இருந்த வில்லிவலம் ஐஷிங்கர் முதலான சுவாமிகளிடத்திலே பேர் அபிமானமும் அனுகிரகமும் கொண்டிருந்தார் இந்த ஆண்டவன். இப்படி சன்னியாசிகள் மட்டுமல்லாமல் அப்போதிருந்த பண்டித பரமைகாந்தி சிரேஷ்டர்களாக இருந்த கிருஹஸ்தாலா இருந்து ஆச்சாரியகம் பண்ணி கொண்டு வந்த உத்தமர்களான நாவல்பாக்கம் சுவாமிகள், சிவ்வே வரதாச்சாரிய சுவாமி, சிவ்வே வலைப்பேட்ட ராமானுஜ தாத்தாச்சாரிய சுவாமி, சிவ்வே என்எஸ்ஆர் சுவாமி, பையம்பாடி சேட்லூர் ஸ்ரீவத் சங்காச்சாரிய சுவாமி, புருஷ கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி, பெருக்காரண சக்கரவர்த்தியாச்சாரிய சுவாமி, பணமுக வீரவள்ளி நரசிம்மாச்சாரிய சுவாமி, அனந்த நரசிம்மாச்சாரிய சுவாமி, இப்படி பெரிய மகாவித்வான்கள் எல்லோரும் கூட இந்த சுவாமியினிடத்துல மிகுந்த கௌரவத்தோட இருந்தார்கள். இப்போ அடியேன் சொல்லிட்டு வந்த திருநாமங்கள் எல்லாம் போன நூற்றாண்டிலே இந்த சம்பிரதாயத்திற்கு தூண் என்று சொல்லும்படியாக எழுந்தருள் இருந்த ஆச்சாரிய சிரேஷ்டர்கள். அவ அத்தனை பேரும் இந்த பரவாக்கோட்டை ஆண்டவனிடத்துல மகா கௌரவத்தோடு இருந்தா. இந்த ஆண்டவனை பிடிக்காதவான்னு ஒருத்தரை காட்ட முடியாது இன்னைக்கு வரைக்கும். அப்படி எல்லாருடைய அபிமானத்துக்கும் பாத்திரபூத்தராக எழுந்தருள் இருந்தார். எல்லாரும் கொண்டாடும்படியாக எழுந்தருள் இருந்தார் ஸ்ரீமத் ஆண்டவன். ஒரு ஆச்சாரியன் சிஷ்யாளுக்கு சமாசிரியன பரநியாசங்கள் பண்றது, காலக்ஷேபம் சொல்றது, உபன்யாசம் பண்றது இது மட்டும் போராது. அவர் காலத்துக்கு பிறகும் வரக்கூடிய சிஷ்யர்கள் திருந்தி நல்வழிக்கு வருவதற்காக கிரந்தங்களை அருளி செய்வதும் புஸ்தகம் எழுதுறதும், ஏற்கனவே அருளி செய்யப்பட்ட பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களை அச்சு போட்டு பிரகாசனம் பண்றதும் ஒரு ஆச்சாரியனுடைய முக்கியமான காரியம். அந்த காரியத்தை இந்த ஆண்டவனை போல பண்ணினவா ஒருத்தரும் கிடையாதுன்னு சொல்லலாம். அத்தனை பூர்வாச்சாரிய கிரந்தங்களை அச்சிட்டு புஸ்தகமாக வெளியிட்டது மட்டுமல்லாமல் ரொம்ப குறைந்த விலைக்கு கொடுத்தார். சில புஸ்தகம் எல்லாம் பார்த்தா 250 ரூபான்னு விலை போட்டிருக்கோம், ஆனா வெறும் 100 ரூபான்னு கொடுங்கன்னு சொல்லுவார். சில புஸ்தகத்தை வெறுமை கூட கொடுத்துருவார், வாஷா போறோம்னு. 1000 ரூபாய் மதிப்புள்ள புஸ்தகத்தை எல்லாம் 200 300ன்னு போட சொல்லுவார். எப்படியாவது வாங்கிக்கிட்டோம், ஒரு முறை வாஷ் அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற திருவுள்ளம். 1000 கணக்கில் புஸ்தகங்களை போட்டு சம்பிரதாய அபிவிருத்தி பண்ணவர் இந்த ஆண்டவன். இந்த ஆண்டவனுடைய காலத்திலே நிறைய கிரந்தங்கள் பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தின் சார்பிலே வெளியாச்சு. முக்கியமா சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திர பாடம் அத்தனைக்கும் வியாக்கியானம். பூர்வாச்சாரியர்கள் தேசிக ஸ்தோத்திரங்களுக்கு என்னென்ன வியாக்கியானம் பண்ணியிருக்காலோ அது அத்தனையும் புஸ்தகமா போட்டிருக்கார். அத்தனை வியாக்கியானங்களோடு கூட சுவாமியினுடைய சிஷ்யரான ஒப்புளியப்பன் கோயில் வங்கிபுரம் நவநீதம் வேதாந்த தேசிகாச்சாரிய சுவாமி பதிப்பாசிரியராக இருந்து சுவாமியினுடைய வழிகாட்டுதலின் பெயர்ல
அத்தனை தேசிக ஸ்தோத்திர வியாக்கியானங்களையும் புஸ்தகம் போட்டு இன்னைக்கும் கிடைக்கிறது ஆசிரமத்துல. சுவாமி தேசிகன் அருளி செய்த சில்லறை ரகசியங்கள் அத்தனையும், அந்த 34 ரகசியங்களையும் 3 பதிப்பா 3 பாகமா வெளியிட்ட பெருமை. சுவாமி தேசிகனுடைய மேக்னம் வாபஸ்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தை பதிப்பித்த பெருமை. இதெல்லாம் இந்த ஆண்டவனுக்கே உண்டு. குறிப்பா சுவாமி தேசிகன் விஷயமா திருக்குடந்த தேசிகன் பண்ணின ஸ்ரீ தேசிக திவ்ய சகஸ்திரநாமத்தை மூலம் தனியாகவும் வியாக்கியானத்தோடும் கூட நாவல்பாக்கம் வாசுதேவாச்சாரிய சுவாமியை கொண்டு வெளியிட்ட பெருமையும் இந்த ஆண்டவனுக்கே சேரும். அந்த தேசிக சகஸ்திரநாம புஸ்தகத்தினுடைய முன்னுரையில வாசுதேவாச்சாரிய சுவாமி சாதிச்சிருப்பார். இந்த ஆண்டவன் என்னை கூட்டு அனுகிரகிச்சு இந்த தேசிக சகஸ்திரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்படியாக நியமித்தார், தேவைப்பட்ட போது தேவையான உதவிகளை எல்லாம் பண்ணினார் அப்படின்னு அந்த சுவாமி சாதிச்சிருப்பார். இப்படி எத்தனையோ கிரந்தங்களை பிரகாசம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நமக்கெல்லாம் விஷயம் தெரியும்படியான ஒரு கலங்கரை விளக்கமாக எழுந்தோடி இருந்தவர் ஸ்ரீமத் ஆண்டவன். மத்தவா புஸ்தகங்களை பிரகாசனம் பண்றது மட்டும் இல்ல, இவரும் சொந்தமா நிறைய கட்டுரைகள் நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கார். சுவாமியினுடைய 25 வயசுல சுவாமி முனிவரின் காதல் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினார். அந்த வியாசம் அதிவிலட்சணமான வியாசம். அதை வாசிச்சா சுவாமியினுடைய பாண்டித்யம் என்ன, தமிழ் இலக்கியத்துல சுவாமிக்கு இருக்கக்கூடிய ஞானம் என்னன்றது இன்னைக்கும் புரியும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் பின்னாள்களிலும் பல மலர்கள்ல, பல சம்பிரதாய பத்திரிகைகள்ல, பல சம்பிரோக்ஷண மலர்கள்ல, பல ஆச்சாரியாளுடைய 60, 70, 80, 90, 100 மலர்கள்ல எல்லாம் வியாசத்தை அருள் செய்திருக்கிறார். சன்னியாசியாக ஆசிரம ஸ்வீகாரம் பெற்றுக்கொண்டு ஸ்ரீரங்கம் பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தினுடைய மூர்த்தாபிஷிக்தராக எழுந்தருளி இருந்த சமயத்தில் நிறைய பேர் தாங்க போடுற புஸ்தகத்துக்கு ஸ்ரீமுகம் தரணும்னு சுவாமியை பிரார்த்திச்சு வருவா. அப்ப சுவாமி அந்த புஸ்தகத்தை பூரா வாசிச்சுட்டு அவளை பாராட்டி அந்த புஸ்தகத்துக்கு அனுகிரக ஸ்ரீமுகம்னு ஒரு முன்னுரை எழுதுவர். அதை வாசிச்சாலே அந்த புஸ்தகத்துல என்ன இருக்குன்னு சுருக்கமா தெரிஞ்சிடும். அத்தனை விஷயத்தை தானம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உண்டு சுவாமிக்கு. சுவாமியினுடைய எழுத்துக்கு மணிமுகுடம் வைப்பது போல இருந்தது ராமபிரானை கற்போம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் ராமாயண தொடர். ஸ்ரீ காஞ்சி பேரருளாளன்னு சொல்லக்கூடிய பத்திரிகையினுடைய போஷகரா சுவாமி இருந்துண்டு அந்த பத்திரிகையில சக்கரவர்த்தி திருமகனுடைய சரித்திரத்தை, வால்மீகி ராமாயணம் என்ன, கம்பராமாயணம் என்ன, சுவாமி தேசிகனுடைய ரகுவீர கத்தியம் என்ன, இன்னும் ஸ்ரீராமன் விஷயமாக இருக்கக்கூடிய அருமை பெருமைகள் என்ன, இதெல்லாத்தையும் ஒரு சேர ஒரு அமிர்த தாரையாக வர்ஷித்த பெருமை பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவனையே சேரும். அப்படி சுவாமியினுடைய லிখিত கைங்கரியங்கள்ல மணிமகுடம் வைத்தது போலே திகழ்வது ராமபிரானை கற்போம்னு சொல்லக்கூடிய உத்தமமான காவியம். ஆல் இந்திய ரேடியோவில் சுவாமி திருப்பாவு உபன்யாசம் நிறைய சம்பிரதாய விஷயங்கள் எல்லாம் சாதித்தார். அது பின்னால புஸ்தகமா கூட வந்திருக்கு. கோபால விம்சதி, யதிராஜ சப்ததி, ஸ்ரீபாதுகா சகஸ்திர உபன்யாசங்கள்லாம் பண்ணியிருக்கார் சுவாமி. இன்னைக்கும் நம்ம சபாவில் சுவாமியினுடைய உபன்யாசங்கள் ஆடியோ ரூபத்துல இருக்கு. சுவாமியினுடைய அனுகிரகத்தை அது மூலமாகவும் பெறலாம். பௌண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனுடைய பிரதம சிஷ்யரான அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமியாலே ஏற்படுத்தப்பட்டது ஸ்ரீனிவாச மகாதேசிக வித்வத் சபான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்ய வித்வத் சதஸ். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பௌண்டரீகபுரம் ஆசிரமத்துல தொடர்ந்து நடந்துட்டு வர சதஸ். இந்த சதஸை அதிவிலட்சணமான ரீதியிலே நிர்வகித்துக் கொண்டு வந்தவர் நம்முடைய பரவாக்கோட்டாண்டவன். சதஸ்ல கலந்து இருக்கிறவாளுக்கெல்லாம் விசேஷமான சம்பாவனை பண்ணி அவளை கௌரவிக்கிறது மட்டுமல்லாமல் சதஸ்ல விசாரம் பண்ணப்படுகிற அத்தனை கிரந்தங்களிலும் கரை கண்டவர் ஸ்ரீமத் ஆண்டவன். சன்னியாசின்றதுக்காக சுவாமி தலைமை தாங்கிறாருன்றதே கிடையாது ஒரு நாளும். எந்த உத்தமமான விஷயத்தை யார் அங்கே வாக்கியார்த்தமாக சொன்னாலும் அதிலே ஆழங்கால் கொண்ட சிற பரிச்சயத்தோட கூடின ஞானத்தோடு கூட அந்த விஷயத்தை புஸ்தகத்தின் துணை கூட இல்லாமல் நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு கிரந்த ஞானம் நம் ஆச்சாரியனுக்கு. இப்படி ஒரு சிம்மமாக எழுந்தருளியிருந்தார். உத்தமோத்தமமான ரீதியிலே காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டு வந்தார். பல நாள் சுவாமிக்கு பிக்ஷை சாதிப்பதற்கான சௌகரியம் இல்லாது போகும். பிக்ஷை சாதிக்கிற சுவாமிக்கு உடம்பு வந்திருக்கும், தீட்டு வந்திருக்கும், சாதிக்கிறதுக்கு சரியான வியக்தி கிடைக்க மாட்டா. அந்த மாதிரி சமயத்துல சுவாமி வெறும் தீர்த்தத்தை எல்லாம் சாப்பிட்டு பல நாள் அறவயிறு பட்டினியா இருந்த மகாத்மா. அத்தனை வைராக்கியம் சுவாமிக்கு. இப்படி பல வழிகளாலும் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய அபிவிருத்திக்காக இந்த சுவாமியை போல அரும்பாடுபட்டவர்கள் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லும்படியாக எழுந்தருளியிருந்தவர் ஸ்ரீமத் ஆண்டவன். இப்ப ஏற்பட்ட இந்த மகான் இவரிடத்துல சமாசிரயனமோ பரநியாசமோ பண்ணிக்கொள்ள வருகிற சிஷ்யர்களை குறைஞ்சபட்சம் உங்களால முடிஞ்ச அளவுக்கான நித்தியானுஷ்டானங்களை தவறாம பண்ணிட்டு வரீங்களா, குறிப்பா சந்தியாவந்தனமாவது விடாம பண்றீங்களான்னு கேட்டு அப்படி அவ பண்ணலன்னு சொன்னாலானா
அவளுக்கு தகுந்த அறிவுரைகளை சொல்லி திருத்தி பணிகொண்டு அவ குறைஞ்சபட்ச அனுஷ்டானத்தை மட்டுமாவது பண்ணும்படியா தன்னுடைய கிருபையினாலும் தபஸினாலும் மாற்றக்கூடிய சுவாமி. இப்படி அவளை மாத்தினா விட்டுதான் அவளுக்கு சமாசனமோ பரநியாசமோ பண்ணி வச்சாகும். இது சிஷ்யால தகுந்த வழிக்கு வரவழைத்து திருத்தி பணிகொள்வதாகிற உத்தமமான குணம் இந்த ஆச்சாரியனிடத்த உலகமே கண்ட குணம். இவருடைய சிஷ்யா மட்டும் இல்லாம யாரோட சிஷ்யா, மடத்து சிஷ்யாலோ மத்த ஆசிரமத்து சிஷ்யாலோ மத்த மடங்களுடைய சிஷ்யாலோ எந்த ஸ்ரீ வைஷ்ணவாலா இருந்தாலும் சரி, யார் வந்து சேவித்தாலும் சேவிக்கிறவாள் இடத்துல பரம கிருபையோட கூட பேசி அவளை அனுகிரகித்து உபசரித்து அவளுக்கு நல்ல வழிகள்லாம் சாட்சாகும் சுவாமி. அந்த காலத்துல சுவாமி எழுந்தருள் இருந்த போது ஸ்ரீரங்கம் போற ஸ்ரீ வைஷ்ணவாலாம் தவறாம சுவாமியை போய் சேவிச்சுட்டு வருவா. யார் போனாலும் எல்லாரையும் சந்தியாவந்தனம் விடாம பண்றையா, அனுஷ்டானம் எல்லாம் தவறாம பண்றையா, உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர் ஆயிட்டே சிக்க வச்சுக்கலாமே இப்படின்னு எல்லாம் சொல்லி அவளை மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகிறதுக்கு அனுகிரகிச்சாச்சு இந்த சுவாமி. அவர் சொல்றதை கேட்டுட்டு அப்படியே வந்துட மாட்டா. கேட்டுட்டு வந்து திருந்தினவா நிறைய பேர் அடியேன்னு பார்த்திருக்கேன். ஏன்னா சுவாமியினுடைய தபஸ், சுவாமியினுடைய தேஜஸ் அத்தனை விலட்சணமானது. பயனன்றாகிலும் பாங்கள்ளராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாரை மதுர கவிகள் கொண்டாடினது போல நம்முடைய ஸ்ரீமத் ஆண்டவன் தம் கருணையாலும் பரம அனுகிரகத்தினாலும் தபஸினாலும் தேஜோ விசேஷத்தினாலும் பலரையும் திருத்தி பணி கொண்டவர். சுவாமியினுடைய திருவடிகளை ஆசிரித்த சிஷ்யர்கள் பலரும் சுவாமியாலே அனுகிரகிக்கப்பட்டு சுவாமியாலே நியமிக்கப்பட்டு பல கைங்கரியங்களையும் பல சத்காரியங்களையும் பண்ணின்றிருக்கா, பண்ண போறா. இது அத்தனைக்கும் அடி சுவாமியினுடைய பரமானுகிரகம்னு சொன்னா அது சத்தியமே ஒழிய கேவலம் முகஸ்துதி அல்ல. நாம் இன்று இந்த ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திரு அவதார நன்னாளிலே இந்த சுவாமியினுடைய அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, இது கூட இந்த ஆண்டவனுடைய அனுகிரக பிக்ஷை தான். முதல்ல நம்ம சபாவில நாம ஆன்லைன்ல சம்பிரதாய அபிவிருத்தி காரியங்களை எல்லாம் பண்ண ஆரம்பிக்க தொடங்கிய நாள்ல இருந்து ஒரு வேத கிளாஸோ, ஒரு பிரபந்த கிளாஸோ, ஒரு ஸ்தோத்திரபாட கிளாஸோ, ஒரு சந்த கிளாஸோ, ஒரு உபன்யாசமோ, ஒரு காலக்ஷேபமோ இதெல்லாம் நடக்க ஆரம்பித்த நாள்ல இருந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சம்பிரதாயத்தை நன்னா பரப்பக்கூடிய இந்த காரியம் வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு மேலும் மேலும் விருத்தி அடையட்டோம்னு சொல்லி நல்ல மனசோடையும் தீர்க்க தர்சனத்தோடையும் அன்னைக்கு ஸ்ரீமத் ஆண்டவன் பண்ணின அனுகிரகம் தான் இன்று 15 ஆண்டுகள் கடந்தும் நாம இந்த உத்தமமான ஆச்சாரிய பாதுகா வேத தர்ம சம்ரக்ஷண சபான்னு சொல்லக்கூடிய நம்முடைய சபையில ஸ்ரீமத் ஆண்டவனுடைய வைபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா தான் எழுந்தருளியிருந்த காலத்தில் மட்டுமல்லாமல் தன்னுடைய காலத்துக்கு பிறகும் சம்பிரதாயம் பல ரீதியிலே எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்கிற இந்த ஆச்சாரியனுடைய தீர்க்க தரிசனம்னு சொன்னால் அது சத்தியமே ஒழிய கொஞ்சமும் புகழ்ச்சி அல்ல. இந்த சுவாமி ஆண்டவனா பட்டம் அலங்கரிச்சா விட்டு நிறைய சாதனைகள் பண்ணினார். முக்கியமா முக்கூர் ஐசிங்கர் ஸ்ரீரங்க ராஜகோபுரம் கட்டின போது ஐசிங்கருடைய திருவுள்ளப்படி 12ஆம் நிலையை கட்டக்கூடிய செலவை இந்த ஆண்டவன் ஏத்துட்டார். இவருடைய சிஷ்யாளுக்கெல்லாம் கோபுர தர்சனம் கோடி புண்ணியம் அப்படின்னு ஒரு சின்ன புஸ்தகத்தை எழுதி அனுகிரகிச்சு தபால் அனுப்பி வச்சு அதுல பணம் வசூல் பண்ணி, தனிகாலான நிறைய சிஷ்யாளிடத்துல பணம் வசூல் பண்ணி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஸ்ரீரங்க ராஜகோபுரத்தினுடைய 12வது நிலையை நம்முடைய பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் பூர்த்தி பண்ணி வைத்தார். அதுக்காக முக்கூர் ஐசிங்கருடைய விசேஷமான அபிமானத்தையும் பெற்றார். விண்ணாற்றங்கரையில் வேலியநல்லூர் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பிருந்தாவனத்தை செப்பனிட்டு அங்கே வேலியநல்லூர் ஆண்டவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் பிரதிஷ்டை பண்ணி வைத்தார். அதோடு கூட அங்கு மதில் சுவர்கள் எல்லாம் ஏற்படுத்தி வைத்தார். பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனாசிரமத்துக்கு சொந்தமான ஸ்ரீரங்கம் கீழ உத்தரவீதி தேசிகன் சன்னதியில் புனர் நிர்மாண கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி முனித்திரைய சம்பிரதாய வித்வானான முனித்திரைய குரு பரம்பரா பிரபாவம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தை அருளி செய்த ஆச்சாரியரான அம்மாசத்திரம் சேஷாச்சாரிய சுவாமி ஆராதித்த லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளை அவருடைய பௌத்திரர்கள் சமர்ப்பிக்க நம்முடைய கீழ உத்தரவீதி தேசிகன் சன்னதியில பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு திருவாராதனைகள் உற்சவங்களை எல்லாம் நடத்தி வைத்தார். பவுண்டரீகபுரம் ஆசிரமத்தை பழுது பார்த்து புஷ்கரணியை செப்பனிட்டு கைங்கரியபரெல்லாம் தங்கறதுக்கு வசதியெல்லாம் பண்ணி கொடுத்திருக்கார். உபன்யாச மண்டபம் சதஸ் மண்டபத்தை எல்லாம் விசதமாக்கினார். நிறைய கிரந்தங்களை பிரகாசிப்பித்தார். 1997வது வருஷம் ஆடி மாசம் பூராட நட்சத்திரம் பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திருநட்சத்திரத்தை 151வது திருநட்சத்திரத்தை 7 நாள்கள் வேத பாராயணத்தோடு கூட கிரந்த பாராயணத்தோடு கூட அருளி செயல் பாராயணத்தோடு கூட வித்வத் சதஸோடு கூட பெரிய சம்பிரோக்ஷணம் போல நடத்தி வைத்து வேதாந்த மதுகரகான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மலரையும் வெளியிட்டார் ஸ்ரீமத் ஆண்டவன். 1986 சத் சம்பிரதாய சம்ரக்ஷணி சபான்ற ஒரு சபாவை ஏற்படுத்தி
அதற்கு தலைவராக ஆண்டவனே இருந்து அதன் மூலம் வேத பிரபந்த ஸ்தோத்திர பாட வகுப்புகள் எல்லாம் நடத்தி சம்ஸ்கிருத வகுப்புகளும் நடத்தி சம்பிரதாய சம்ஸ்காரத்தை அபிவிருத்தி பண்ணினார். அன்னைக்கு ஆண்டவன் போட்ட கோடு தான் இன்னைக்கு நாம நடந்துட்டு இருக்கிற பாதை. பல தூர தேசங்களில் இருக்கக்கூடிய சிஷ்யர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு டெலிபோன் மூலமா அனுகிரக பாஷணம் பண்ணி உபன்யாசங்களை எல்லாம் பண்ணி அவர்களுக்கும் சம்பிரதாய ஞானத்தை வாரி வழங்கிய வள்ளலாக ஆண்டவன் எழுந்தருளியிருந்தார். ஆண்டவனுக்கு விசேஷமா சிஷ்யாலாலே 2001 சதாபிஷேக மகோத்சவம் பண்ணி வைக்கப்பட்டு ஒரு அற்புதமான மலரையும் வெளியிட்டா சிஷ்யாலாம் சேர்ந்துண்டு. சுவாமியினுடைய 90வது திருநக்ஷத்திர மகோத்சவம் 2011 விசேஷமாக கொண்டாடப்பட்டு ஒரு நவதி மகோத்சவம் மலரும் வெளியிட்டா. இப்படி பல்லாண்டுகள் இந்த ஸ்ரீமதாண்டவன் பகுமுகமாக சத்சம்பிரதாய பிரவர்த்தனத்தை பண்ணிக்கொண்டு ஒரு ராமானுஜரை போல, ஒரு தேசிகனை போல, ஒரு திருக்குடந்த தேசிகனை போல எழுந்தருளியிருந்து தனக்கு 90 திருநக்ஷத்திரங்கள் பூர்த்தியான நிலையில் தான் அவதாரம் பண்ணின காரியம் நிறைவேறிவிட்டதாக தான் உணர்ந்து 2011வது வருஷம் கர வருஷம் ஐப்பசி மாசம் கிருஷ்ணபக்ஷ த்விதீயை அன்னைக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தார். ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பிருந்தாவனம் ஸ்ரீரங்கத்தில் கொள்ளிடக்கரையில் இன்னைக்கும் அமைந்திருக்கிறது. நாம் எல்லாம் சென்று சேவித்து ஆண்டவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். இந்த ஆண்டவனுடைய தனியன் என்ன சொல்றதுன்னா, ஸ்ரீவாச ரங்க பரகால முனித்ரயாப்த லக்ஷ்ம ஆத்மரக்ஷண யதித்வ யுகாகமாந்தம். அப்படின்னா 2 ஸ்ரீனிவாச மகாதேசிகன் சொல்லக்கூடிய ஆச்சாரியாளுடைய சம்பந்தம் பெற்றவர். முதல் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் ஸ்ரீ பௌண்டரீகபுரம் ஆண்டவன் சொல்லக்கூடிய சுவாமி, அவரிடத்துல சமாசிரயணம் வரண்யாசமாயிருக்கு. இன்னொரு ஸ்ரீனிவாச மகாதேசிகன் விண்ணாற்றங்கரை ஆண்டவன் சொல்லக்கூடிய சுவாமி, அவரிடத்துல பிரேஷமந்திரோபதேசமாகி இருக்கு. அதனாலதான் சுவாமி சன்னியாசி ஆனார். அபிநவ ரங்கநாத பரகால சுவாமின்னு சொல்லக்கூடிய ரங்க பரகால முனியினிடத்துல கிரந்த காலக்ஷேபங்கள் பண்ணி ஞான சம்பாதனம் பண்ணினார். அதனால தான் பின்னாளில் காலக்ஷேபத்தம் சாதிக்கக்கூடிய ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்த ஞானத்தை பெற்றார். இப்படி 2 ஸ்ரீனிவாச முனி, ஒரு ரங்க பரகால முனின்னு சொல்லக்கூடிய முனித்திரயம், 3 ரிஷிகளினுடைய அனுகிரக பாத்திர பூதராக எழுந்தருளியிருந்தவர் சுவாமி. அவர்கள் மேல இருந்த ஆச்சாரிய பக்தியினாலே இன்னும் சிறந்த ஒழுக்கத்தோடு கூட ஆச்சாரத்தோடு கூட ரொம்ப விலட்சணமாக எழுந்தருளியிருந்தவரா, பரம பாவனரா, பரம தூய்மையோட கூட எழுந்தருளியிருந்தவரான இந்த பரவாக்கோட்ட ஸ்ரீமத் ஆண்டவன் சொல்லக்கூடிய கோபால தேசிக முனிவர் சன்னியாசி சுவாமி இருக்காரு. அந்த குருவை, என்னுடைய ஆச்சாரியனை நான் ஆசிரியிக்கிறேன்னு சொல்லக்கூடியது இந்த சுவாமியினுடையதான உத்தமமான தனியன். எத்தனை சொன்னாலும் முழுமையாக சொல்லி முடிக்க முடியாதது இந்த சுவாமியினுடையதான வைபவம். ஏதோ அடியனுக்கு தெரிந்த வரையில் அடியனுடைய வாக்கு தூய்மை பெற வேண்டி விஞ்ஞாபித்துக் கொண்டேன். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய பரமஹம்ச பரிவராஜகாச்சாரிய சர்வதந்திர ஸ்வதந்திர உபய வேதாந்தாச்சாரிய ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌம ஸ்ரீமன்னாதமுனி ஸ்ரீமத் யாமுனமுனி ஸ்ரீமத் ராமானுஜ முனி ரூப முனித்ரய சித்தாந்த ஸ்தாபனாச்சாரிய பரவாக்கோட்ட ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அவருடைய திருவடி தாமரைகளில் அநேக தண்ட பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நம் அனைவரையும் ஸ்ரீமத் ஆண்டவனும் எம்பெருமானாகிற 2 ராஜகோபாலர்களும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இத்தனை நேரம் ஆண்டவனுடைய வைபவத்தை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா அடியவர்களுக்கும் எல்லா யோகக்ஷேமங்களும் ஏற்பட வேணும். ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ.